வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிமையான காலை வேளையில ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷ் அவர்களுடைய தெய்வீகமான யோக பயிற்சியிலே இணைந்து ஆன்ம உயர்வு பெறுவதற்காக வருகை புரிந்துள்ள மனித தெய்வங்களாகிய உங்கள் அனைவரையும் இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். முதல் நிகழ்வாக இறைவணக்கம் குருவணக்கம் பாடி சிறிது நேரம் தியானம் ஏற்றிருக்கும். வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். ஆன்ம தூய்மை பெற இவ்விணைப்பில் இணைந்துள்ள அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தி தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ உன்னிலவன். அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி, அது முக்தி. குரு வணக்கம். தந்தை தாயிருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்ததொரு உடலாகி உலகில் வந்தே. அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையிலா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோ.
வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோ. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோ. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். இட தூய்மை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்விக்கின்றது. நாம் அமர்ந்துள்ள நமது இல்ல வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்விக்கின்றது. அருளாற்றல் பயிற்சி. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை 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 அலையா பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். நம்மை சூழ்ந்துள்ள அந்த தெய்வீக பிரபஞ்ச இறை சக்தி எல்லா திசைகளிலிருந்தும் நமக்குள்ளாக அலை 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 அலையா பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்காப்பு. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமா. அருட்பேராற்றல் என்கின்ற அந்த தெய்வீக இறை சக்தி சதா சர்வகாலமும் நம்மை சூழ்ந்து நிறைந்து நின்று நமது ஒவ்வொரு எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் நமக்கு உரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அனைத்து குரு மகான்களையும் நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம்.
எல்லாம் வல்ல பேராற்றல் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகள் பஞ்சபூதங்கள் நவக்கோள்கள் பிரபஞ்ச அன்னை அனைத்து உயிர்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குவோம். அன்னை தந்தை ஆஸ்தான் குருமார்கள் இறை சக்திகளிடமிருந்து வரக்கூடிய தெய்வீக ஆசிகளை பரிபூரணமாக கொள்வோம். வாழ்க வாழ்க. தவம் சுவாச தியானம். நமது நாசி துவாரத்தின் வழியாக மூச்சுக்காற்று உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் கூர்ந்து கவனி. வாழ்க வளமுடன். மூச்சுக்காற்று உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் இன்னும் கூர்ந்து கவனிங்க. ஒரு சாட்சியாக நின்று அந்த மூச்சுக்கு நமக்கு தொடர்பில்லை, அது தனியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் தனியாக நின்று அதை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த உணர்வோடு கவனிங்க. அப்படியே உள் சுவாச வெளி சுவாசத்தை எண்ணிக்கொண்டே கவனி.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, இப்போ நம்முடைய மனதை அப்படியே கவனிங்க. மனம் அமைதியாக இருப்பதை நம்மளால உணர முடியும். இந்த அமைதியான மனதிலே ஆற்றல் அபரிவிதமாக இருக்கும். அப்படியே இந்த ஆற்றலை உடல் முழுவதும் பரவிட்டுக்கோங்க. தவ ஆற்றலை உடல் முழுவதும் பரவிட்டு, தவ ஆற்றலினால் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையும். உச்சி முதல் பாதம் வரை அந்த தெய்வீக சக்தி நிரம்பி ததும்புவதை அப்படியே உணர்ந்து பாருங்க. சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வு. அருட்பேராற்றல் என்கின்ற தெய்வீக இறை சக்தியினுடைய கருணையினால் நான் நல்ல உடல் நலத்தோடு இருக்கின்றேன். நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்கின்றேன். என் வாழ்விற்கு தேவையான எல்லா செல்வங்களையும் வளங்களையும் நிறைவாக பெற்றிருக்கின்றேன். பிறருக்கு நன்மையே செய்யக்கூடிய குணத்தினால் பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் நம்மை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தக்கூடிய உயர் புகழை பெற்றிருக்கின்றேன். இறை சக்தியோடு இணைந்த எல்லா உயிர்களையும் பொருட்களையும் இறையாக கண்டு இன்பத்தில் வாழ்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து சாந்தி. சாந்தி சாந்தி சாந்தி. மெதுவாக கைகளை தேய்த்து கண்களில் ஒற்றி முகம் முழுவதும் வருடி கொடுத்து கைகளை நன்கு மேலே உயர்த்தி சேர்த்து ஒரு ஆழ்ந்த சுவாசம். வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம். கொஞ்சம் உடலை தளர்வுபடுத்தி அமர்ந்து கொள்ளுங்க. வாழ்க வளம். நண்பர்களே, இன்று நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனையை சிந்திக்க இருக்கின்றோம். குறிப்பாக நாம இந்த பஞ்சபூத சக்திகளை நாம் உடலில் பெறுவதற்கான வழிகளாக 2 விஷயங்களை நாம் சிந்தித்திருக்கிறோம். ஒன்று, இந்த பிரபஞ்ச சக்தி வின் என்று சொல்லக்கூடிய அந்த வான்காந்த பேராற்றல் நம்ம உடலுக்குள்ள நிரம்பக்கூடிய ஒரு செயலுக்கு பெயர் தூக்கம் என்று சொல்கிறோம். அதை தொடர்ந்து 2வதாக இந்த பிரபஞ்ச பேராற்றல் நமக்குள்ளாக வருவதற்கான மிக முக்கியமான ஒன்று உணவு என்பதை பற்றி சொல்லியிருக்கிறோம். அப்ப இந்த பிரபஞ்ச சக்தியாகிய அந்த விண் சக்தி தான் காற்றாக மாற்றம் பெற்று, காற்றிலிருந்து அதுவே நெருப்பாக மாற்றம் பெற்று, இந்த நீராக, நீரிலிருந்து நிலமாக, பஞ்சபூதங்களாகவும் வளர்ச்சி பெற்றிருக்கு. அப்ப இந்த பஞ்சபூத சக்தியும் ஒன்றிணைந்த ஒரு விஷயம்தான் நிலம் என்று வைத்துக் கொள்ளுங்க. நிலத்துக்குள் பஞ்சபூத சக்திகளும் அடக்கம். அப்போ அந்த நிலம் தான் நம்ம உடலிலே கெட்டி பொருளாக இருக்கிறது, இந்த பருவுடலாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம தெரிந்து வைத்திருக்கிறோம். அப்ப இந்த உடலுக்கு உணவு எவ்வளவு முக்கியம் என்பதையும் ஒரு 2 வகுப்புகளாக நாம சிந்தித்திருக்கிறோம். இன்னைக்கு அந்த உணவினுடைய
இன்னும் சில விஷயங்களை உங்களுடைய சிந்தனைக்கு கொடுக்கணும். குறிப்பாக இன்றைய காலகட்டத்திற்கு அது மிக மிக அவசியமான ஒன்று என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது தவிர்க்க வேண்டிய உணவுகள். உண்மையாலுமே சொல்லப்போனா நம்ம கடைபிடிக்க வேண்டிய பழக்கங்களை விட விட வேண்டிய பழக்கங்கள் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? அப்ப விட வேண்டியதை விட்டுவிட்டால் பெற வேண்டியது அனைத்தும் அங்கேயே இருப்பதை நீங்கள் உணரலாம் அப்படின்னு மகரிஷி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது நீங்க கூட எழுதி வச்சுக்கோங்க. விட வேண்டியதை விட்டுவிட்டால் பெற வேண்டியது அனைத்தும் அங்கேயே இருப்பதை நீங்கள் உணரலாம். இப்ப நம்ம பெற வேண்டியது என்பது ரொம்ப ரொம்ப குறைவுதான். விட வேண்டியது தான் நிறைய இருக்கு. அது மாதிரி இன்னைக்கு அந்த உணவு அப்படிங்கிறது சென்ற 2 வகுப்பு சொல்லியிருந்த உணவை பற்றிய வகுப்புகள்ல நாம் உண்ணக்கூடிய உணவு தான் நம்ம உடம்புக்குள்ள சென்று சக்தியாக மாற்றம் பெறுகிறது. அதைத்தான் ரசமாக, அந்த ரசத்திலிருந்து அதுவே ரத்தமாக, ரத்தத்திலிருந்து சதையாக, கொழுப்பாக, எலும்பாக, மജ്ജையாக, அந்த உணவு தான் வித்து சக்தியாக, அதையும் கடந்து அதே உணவு தான் ஜீவகாந்த ஆற்றலாக, உடல் இயக்க ஆற்றலாக, மன இயக்க ஆற்றலாக, இன்னும் மனமாக, மனதினுடைய குணமாக என்று மொத்தமுமே உணவு தான். அப்ப அந்த உணவை நம்ம சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விதி. உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டுமல்ல, இறை உணர்வுக்கும் கூட. அப்ப அந்த உணவுல இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எந்த மாதிரியான உணவை நம்ம சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நாம கொஞ்சம் சிந்தனைக்கு எடுக்கணும். ஏன்னா இந்த உணவை பற்றிய விழிப்புணர்வு இல்லாததால, உடலை பற்றிய விழிப்புணர்வு இல்லாததால நாம் எதை வேணாலும் சாப்பிடலாம், வாய்க்கு ருசியா இருந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற நிலைக்கு இன்னைக்கு சமுதாயம் வந்துருச்சு. அப்போ உணவில் ஏற்பட்ட மாற்றம் தான் இத்தனை அடிப்படை நோய்களுக்கும் மன பிரச்சனைகளுக்கும் முக்கியமான காரணம். இன்னைக்கு பல நோய்களை இயற்கை உணவை சாப்பிட்டு குணப்படுத்தக்கூடிய ஒரு தன்மைக்கு நம்ம வந்திருக்கிறோம். மற்ற உயிர்கள் எல்லாமே அந்த இயற்கை உணவை தான் எடுத்துக்கொள்கிறது. அது செயற்கை உணவை எடுப்பதில்லை. நாம செயற்கை உணவை எடுத்தாலும் அதிலேயும் பல்வேறு விதமான தீமைகளை இணைத்து, தவறுகளை இணைத்து தான் எடுக்கிறோம். சரி, அதுல குறிப்பாக இன்னைக்கு தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டா பார்க்கலாம். அது பேசினாலும் ரொம்ப நீண்ட நாள் பேசுற அளவுக்கு அதுல சப்ஜெக்ட் இருக்கு. இது நான் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு தூண்டி தூண்டி தான் விடுறேன். அதுக்கப்புறம் நீங்க அதுல அறிவை இன்னும் நிறைய வளர்த்தி கொள்ளுங்க, தெளிவுபடுத்தி கொள்ளுங்க. குறிப்பாக ஃபர்ஸ்ட் நான் சொல்றது வெள்ளை சர்க்கரை, சீனி என்று சொல்லுவாங்க, இல்லாட்டி அஸ்கா சர்க்கரை என்று நம்ம மொழி வழக்கில் இருக்கு. அப்ப இந்த வெள்ளை சர்க்கரை அப்படிங்கிறது என்ன? நம்ம முன்னோர்கள் வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தல. அதற்கு மாற்றாக அவங்க கரும்பு சர்க்கரை, கருப்பட்டி, வெல்லம், பனங்கற்கண்டு போன்ற பல விஷயங்களை பயன்படுத்தினாங்க. இப்போ நாம அதையெல்லாம் விடுத்துட்டு இப்ப வெள்ளை சர்க்கரையை முழுமையா பயன்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறி நிற்கிறோம். அது நமக்கு நோய் வர்றதுக்கு மிக மிக ஒரு அடிப்படையான முக்கியமான காரணமா இருக்கு. சரி, வெள்ளை சர்க்கரை என்ன தீமை செய்யுது அப்படின்னா, இந்த வெள்ளை சர்க்கரை எப்படி தயாரிக்க அப்படின்னு நீங்க போய் தயாரிப்பு ஆலைகள் எங்காவது வாய்ப்பு இருந்தா நீங்க பார்த்துட்டு வாங்க, இல்லாட்டி யூடியூப்ல இருக்குது, நீங்க தயவு செஞ்சு பாருங்க. வெள்ளை சர்க்கரை ஆலையில வேலை செய்யற யாருமே வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்த மாட்டாங்க. எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கூட சத்தியமங்கலம் பக்கத்தால் இருக்கிற ஒரு அஸ்கா சர்க்கரை ஃபேக்டரிக்கு வேலைக்கு போறாங்க. அவங்க வரும்போது அங்கிருந்து கரும்பு சர்க்கரை பயன்பாட்டுக்கு வாங்கிட்டு வராங்க. வெள்ளை சர்க்கரையை பக்கமா கூட தலை வச்சு படுக்கிறது இல்லை. ஏன்னா அந்த கருப்பு நிறத்தில் இருக்கிற கரும்பு சர்க்கரையை வெள்ளை சர்க்கரையாக மாற்றுவதற்கு கிட்டத்தட்ட 40 கெமிக்கல் போடுறாங்கன்னு அவங்க சொல்றாங்க. சரிங்களா? அதுல பல்வேறு விதமான ரசாயனங்களை இணைக்கிறாங்க. அப்படி இணைக்கும் போதுதான் அந்த சர்க்கரை வெள்ளையாக மாற்றம் பெறுது. அதே சமயம் எந்த வெப்பத்திலே நீ வெளியே வச்சாலும் அது அவ்வளவு சீக்கிரம் உருகாது. கரும்பு சர்க்கரை அப்படி இருக்காது. கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப அதற்கு ஒரு வடிவம் கொடுக்கணும், அதுக்கு ஒரு அழகு கொடுக்கணும், அதுக்கு ஒரு நிறத்தை கொடுக்கணும், அதுக்கு ஒரு
உடையாத தன்மையை கொடுக்கணும். இப்படி பல்வேறு விதமான தன்மைகளுக்காக அந்த சர்க்கரையில வந்து பல கெமிக்கல்களை ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணும்போது தான் நமக்கு இந்த வெள்ளை சர்க்கரை உருவாக்கப்படுது. அப்ப அந்த வெள்ளை சர்க்கரை சாப்பிடும்போது நம்ம உடம்புக்குள்ள அந்த 40 கெமிக்கலையும் நீங்க அனுப்புறீங்க கூட. அது ஒவ்வொரு கெமிக்கல் ஒவ்வொரு விதமான நோயை வரவழைக்கக்கூடிய, குறிப்பாக சுகர். இன்னைக்கு இருக்கிற சுகருக்கும் பிபி பிளட் பிரஷருக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது இந்த வெள்ளை சர்க்கரை. இன்னும் இந்த சர்க்கரையை அதிகமா நம்ம பயன்படுத்தும் போது வருங்காலத்துல கிட்னி ஃபெயிலியர் ஆகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் நம்மளுடைய உடல்ல ரத்த ஓட்டத்துல நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. அப்போ வெள்ளை சர்க்கரை அப்படிங்கிறத இன்னைக்கு நேத்து இல்ல, மகாத்மா காந்தி காலத்திலேயே அவர் சொல்லிட்டாரு. அது வெள்ளை பாஷாணம். பாஷாணம்னா விஷம். சரிங்களா? அப்ப வெள்ளை நிறத்தில் இருக்கிற விஷம் வந்து முதல் பெரிய விஷம் வந்து அஸ்கா சர்க்கரை. இன்னைக்கு நம்ம எல்லாருடைய வீட்டுகள்லயும் மேக்சிமம் வந்து அஸ்கா சர்க்கரை, சில விழிப்புணர்வு வந்தவங்க வீட்டுல கரும்பு சர்க்கரையாக மாற்றம் பெற்று கொண்டிருக்குது. அது வரவேற்கத்தக்கது. எல்லாருடைய வீட்லயும் மாறணும். நம்ம முன்னோர்கள் ஆரோக்கியமா இருந்தாங்க அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த கரும்பு சர்க்கரை அவங்க வந்து பயன்படுத்தினாங்க. கருப்பட்டி, வெள்ளை, பனங்கள் கண்டு இன்னும் பல்வேறு விதமான விஷயங்களை அவங்க இனிப்புக்காக பயன்படுத்தினாங்க. வெள்ளை சர்க்கரைன்னு ஒன்று இல்லை முற்காலத்து. இப்போ நமக்கு எதை பார்த்தாலும் ஒரு அழகா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது. இன்னும் நம்மளை நோயாளிகள் ஆக்க வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்டதுன்னு கூட சொல்லலாம். இந்த வார்த்தை தப்பு கிடையாது. மனிதனை வந்து நோயாளி ஆக்கி வாழ்றதுக்கும் விடக்கூடாது. அதே மாதிரி செத்து அவன் போயிடக்கூடாது. அவன் வந்து வாழணும், அப்படியே இழுத்துக்கிட்டே வாழணும். அந்த உடலை காப்பாத்துறதுக்கு அவன் லட்சக்கணக்குல சம்பாரிச்சது எல்லாத்தையும் கொண்டாந்து அந்த மருத்துவத்துறையில கொடுக்கணும். அங்க இருக்க வாழ்க வளமுடன். நண்பர்களே மன்னிக்கணும், நெட்வொர்க் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி கட்டாயம் வந்திருக்கு. சரி, அப்ப நாம நம்ம வீட்டுல இந்த வேலைக்காரன் படத்துல ஒரு வாசகம் சொல்லுவாங்க. பெற்றோர்கள் இருக்கும்போதே குழந்தைகள் உயிர் பிரியக்கூடிய ஒரு சாபக்கேடான ஒரு வாழ்க்கையை வாழ்ற ஒரு சமுதாயம் இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் சொல்லுவாங்க. உண்மையாலுமே தான். சரிங்களா? பெற்றோர்கள் இருக்கும்போதே பிள்ளைகள் இறக்கக்கூடிய ஒரு காலம் வந்து இதுவரைக்கும் உலகத்துல வரல. பிள்ளைகள் இருக்கும்போது பெற்றோர் தவறுவாங்க, இது இயற்கை. பெற்றோருக்கு வயதாகும், முதிரும், அவங்க இயற்கை எய்துவாங்க, குழந்தைகள் வாழ்வாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலம், நம்ம தாத்தா பாட்டி கூட நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளோ பேர குழந்தைகளோ உயிரிழப்பை தழுவுறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அதுக்கு என்ன காரணம்? நம்ம உணவு முறையில, வாழ்க்கை முறையில ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் இன்னைக்கு நமக்கு வந்து இந்த அளவுக்கு பாதிப்பை கொடுத்துட்டு இருக்கு. அப்ப அதுல முதல் தவிர்க்க வேண்டியதாக, அம்மா இன்னைக்கு வீடியோல வரலம்மா, இங்க நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூல இருக்கு, அதனால இன்னைக்கு ஆடியோ தான். சரி, அப்போ முதல்ல நம்ம தவிர்க்க வேண்டியது அந்த வெள்ளை விஷமா இருக்கிற அஸ்கா சர்க்கரையை இன்னைக்கு உங்க வீட்டுல இருந்தா கூட எடுத்துக்கொண்டு போய் டிச்சில கொட்டுங்க. உங்க உங்க காலை தொட்டு நன்றி சொல்லுவேன் நான். சரிதானுங்களா?
அது 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ 10 கிலோ எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல. அது யாருக்கு கூட ஓசியா கூட கொடுக்காதீங்க. அது கூட பாவம் தான். நீங்க வெள்ளை சக்கரை வாங்கி யாராச்சும் கொடுத்தீங்கன்னா கூட அது நீங்க செய்யற மிகப்பெரிய பாவம். அதுக்கு நீங்க அதை செய்யாமே இருக்கலாம். சரிங்களா? அப்ப அந்த ஒயிட் சுகரை நிச்சயமா முழுமையாக தவிர்க்கணும். அது குறிப்பாக இன்னைக்கு பல இடங்கள்ல அது நேரடியா இல்லாம மறைமுகமாக ஊடுருவி நம்மளை வந்து உயிரெடுத்துட்டு இருக்கு. குறிப்பாக பேக்கரியில செய்யக்கூடிய அத்தனை ஸ்வீட், கேக்கு, சாக்லேட்டு, இனிப்பு வகைகள் அத்தனையிலையும் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை சர்க்கரை தான். அப்ப இன்றிலிருந்து நீங்க உடல் ஆரோக்கியம் வேணும், என் குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும், அதுக்கு சுகர் வரக்கூடாது, அதுக்கு பிற்காலத்துல கேன்சர் வரக்கூடாது, சரியானுங்களா? அதுக்கு கர்ப்பப்பை பாதிக்கக்கூடாது, கிட்னி ப்ராப்ளம் வரக்கூடாது, இப்படி எல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு முதல் தவிர்க்க வேண்டியது வெள்ளை சர்க்கரை. உங்களுக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். ஆனா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கலாம். நீங்க பல ஆண்டுகள் இதுல பழக்கப்பட்டு இருக்கிறதுனால அதை விடுறது அப்படிங்கிறது ஆஹ், பெரிய கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். பட் புரிதல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. விஷம்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு நீங்க தியானம் ஏற்றி கொண்டிருக்கிற அன்பர்களால தான் நான் அதனாலதான் தியானத்தை 1 மாசம் கொடுத்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட பேசுறோம். ஏன்னா சாதாரண மனிதர்களுக்கு இது தெரியும், வெள்ளை சக்கரை தப்புன்னு தெரியும். ஆனா அதை விடுறதுக்கான மன தைரியம் வைராக்கியம் இருக்காது. ஆனா யாரு தியானத்தை முறையாக பண்றாங்களோ அவங்களுக்கு மன ஆற்றல் இருக்கும். அவங்களால எதை நினைத்தாலும் அதை நடத்தக்கூடிய வலிமை உங்களுக்கு இருக்கும். அதனால நான் சொல்றேன். ஓகேங்களா? அப்ப முதல்ல தவிர்க்க வேண்டியது வெள்ளை விஷம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை சர்க்கரையை 1 ஸ்பூன் கூட உங்க வாய்க்குள்ள போகக்கூடாது. அப்படி நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். அது முற்றிலும் விஷம். புவனேஸ்வரி ராஜகோபாலன் அம்மா, உங்களுக்கு மட்டும்தாம்மா கேட்கலன்னு போடுறீங்க. ஆனா எல்லாருக்கும் ஆடியோ கேட்டுட்டு தான் இருக்கும். அன்பர்களே, ஆடியோ கிளியரா இருக்கா? ஒருத்தவங்க மட்டும் ஆடியோ கேட்கலன்னு போடுறாங்க. எஸ்னா எஸ்ன்னு போடுங்க. ஓகே, அவங்களோட ஓகே குட்மா. அவங்க வந்து ஆடியோ ஆப்ஷனையே ஓபன் பண்ணல. சரி, ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி. சரி, அப்ப அஹ், உள்ள யார் கோஹோஸ்ட்ல இருக்கீங்க? ஷியாமலாமா? ஓகே. மல்லிகா மணி. யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு கொஞ்சம் சேட்ல வந்து அவங்க ஃபோன் நம்பர் கேட்டு கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசி அவங்கள எப்படி இணைக்க முடியும்னு பாருங்கம்மா. சரிங்க. சேட்ல அவங்க ஃபோன் நம்பர் போடுங்கன்னு சொல்லணும் அவங்களுக்கு. வாய்ப்பு இருந்தா அது பண்ணுங்க. ஓகே. இல்லாட்டி விட்டுருங்க, அப்புறம் பார்த்துக்கோங்க. நன்றி நன்றி. சரி, அப்போ நான் இது வந்து நான் மறுபடியும் சொல்றேன். ரொம்ப நேரம் இது நான் பேசுறதுக்கு விரும்பல. டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போகணும். ஏன்னா இது ஒவ்வொன்றையும் நான் பேசினேன்னா இது ரொம்ப நீண்ட ஒரு உரையாக இது மாறிடும். அதனால முதல் வந்து வெள்ளை சர்க்கரை தவிர்த்துக்கோங்க. அது விஷம்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணா தான் தவிர்ப்பேன்னா நீங்க அதை அப்புறம் அனுபவிச்சுக்க வேண்டியதுதான். சரிங்களா? முதல் விஷயம் தவிர்த்தரணும். வெள்ளை சர்க்கரை இருக்கவே கூடாது, எதுக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. 2வது, வெள்ளை நிறத்தில் இருக்கிற இன்னொரு பொருள் பால், இல்லையா? பாலை இன்னைக்கு நம்ம வந்து பல்வேறு விதங்கள்ல பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த பால் அப்படிங்கிறது ஆக்சுவலா மனித உணவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே வந்து இன்னொரு உயிரினத்தினுடைய உணவு நம்முடைய உணவாக இருக்காது. மனித இனத்திற்கு தாவர இனம் மட்டும்தான் உணவு, இல்லைங்களா? வேற எந்த உயிரினத்தோடைய பாலையும் எந்த உயிரினம் வாங்கி குடிக்கிறது இல்லை. ஆனா நம்ம முன்னோர்கள் அன்னைக்கு நமக்கு வந்து உணவு கிடைக்காத போது, அல்லது ஒரு பெற்றோரா ஒரு குழந்தை பெற்ற பெண்மணிக்கு பாலை கொடுக்க முடியாத நிலையில் இருக்கும்போது, இல்ல அவர்கள் இறந்து விடும்போது, சரிங்களா, அவருக்கு உணவுக்கே வாய்ப்பு இல்லாத போது, என்ன பண்ணணும்னு தெரியாத போது உணவுப் பொருளாக இந்த மாட்டினுடைய பாலை குடிக்கிற ஒரு பழக்கம் இங்க வந்தது. குறிப்பாக மருந்துகளுக்காக இந்த பாலை பயன்படுத்துறாங்க. அது தப்பு கிடையாது. ஒரு மருத்துவத்திற்காக ஒரு பொருளை பயன்படுத்துவது தப்பு கிடையாது. ஆனா இன்னைக்கு ரெகுலரா நம்ம லைஃப்ல பால் அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத ஒரு பொருளாக உள்ள வந்துருச்சு. ஆக்சுவலா பால், நம்மாழ்வார் அவங்க சொல்லுவாங்க, ஒரு மனித உடல்ல பாலை சமிக்கிறதுக்கான ஆற்றல் 3 வயது வரைக்கும் தான் இருக்குமாம். சரிதானுங்களா?
அது மனித பால் தாய்ப்பாலை செரிக்கிறதுக்கான ஆற்றல் தான் இருக்கும். மிருகத்தினுடைய பாலை செரிக்கிறதுக்கு நம்ம உடம்புல ஆற்றல் இருக்காது, இயற்கையா நம்ம உடம்பினுடைய செயல்பாட்டு. அப்ப பால் என்பது அதுலயும் குறிப்பாக இன்னைக்கு வந்து நாட்டு மாட்டு பால் அப்படிங்கிறதே கிடையாது. ஜெர்சி மாடுன்னு ஒரு மாட்டை இனத்தினுடைய பாலை தான் இன்னைக்கு பெரும்பாலான இடத்துல நம்ம குடிக்கிறோம். 99% அதுதான் இருக்கு. வீட்டுல யாராவது நாட்டு மாட்டு பால் மாடு வச்சிருந்து நீங்களே கறந்து குடிச்சாதான் அது நாட்டு மாட்டு பால். மற்றபடி நாட்டு மாட்டு பால்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ற அளவுக்கு அது இல்லை. சரி, நாட்டு மாடாவது இயற்கையோட இயற்கையா வாழக்கூடிய ஒரு உயிரினம். அதனோட பால் கூட ஒரு விதத்துல மனிதனுக்கு பெரிய துன்பத்தை ஏற்படுத்தாது, ஆனா பால் துன்பத்தை ஏற்படுத்தும். நிச்சயமாக நுரையீரல் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் பால் தான். ஏன்னா பால் தான் சளி கட்டுவதற்கான முதல் காரணி. நான் பல அன்பர்களுக்கு சளி தொந்தரவுகளுக்கு போறப்ப நான் ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லுவேன், பாலை மட்டும் தவிர்த்துக்கோங்க அப்படிமே. ஒரு வாரத்துல ரிசல்ட் இருக்கும், சளி முக்காவாசி கியூர் ஆயிருக்கும். அப்ப இந்த பால் அப்படிங்கிறது நுரையீரலுக்கான ஒரு எதிரி. நுரையீரல் உங்களுக்கு பலமா இருக்கணும்னா பால் உங்களுக்கு உள்ள போகக்கூடாது. அப்ப அந்த பாலை வந்து முற்றிலுமா நிறுத்தணும். அது இன்னைக்கு வரக்கூடிய பால் ஜெர்சி மாட்டு பால். அதுக்கு ஒரு கதை சொன்னாங்க எனக்கு. அதாவது நாம இன்னைக்கு பாக்குற இந்த ஜெர்சி மாடு இருக்கு இல்லையா, அது நாட்டு மாட்டு கூட சேர்ந்தது கிடையாது. இப்ப நமக்கு வந்து நாட்டு மாடு எவ்வளவு பால் கறக்குன்னு உங்களுக்கு தெரியும். 1 லிட்டரு, அதிகபட்சம் 2 லிட்டர் கறக்கும் ஒரு நாளைக்கு. ஜெர்சி மாடு ஒரு நாளைக்கு 20 லிட்டர் கறக்கும். அப்ப இங்க பால் புரட்சி அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது. மக்களுக்கு பால் வேணும் அப்படின்னு ஒரு விஷயம் துவங்கினாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, இந்த பாலினுடைய உற்பத்தி பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இப்ப பால் உற்பத்தி எங்க போய் பெருக்க முடியும்? மாட்டுல இருந்து தான் பெருக்கணும். அப்ப நம்ம மாட்டை வச்சு பால் பெருக்கம்ங்கிறது பண்ண முடியாது. 1க்கு 10 மாடு 20 மாடு இருக்கணும், அவ்வளவு வசதி பண்ண முடியல. அப்ப என்ன பண்ணாங்க, இந்த பன்றி இருக்கு பாத்தீங்களா, பன்றி வந்து 10 குட்டி போடும். ஒரே டைம்ல 10 குட்டி போடும். 10 குட்டிக்கும் பால் கொடுக்கும். அது பால் அபரிவிதமா சுரக்கும். அப்ப பன்றியோட ஜீன்ல வந்து பால் அபரிவிதமா சுரக்கிற தன்மை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, மாட்டினுடைய ஜீனையும் பன்னியோட ஜீனையும் எடுத்து இணைச்சாங்க. அந்த ரெண்டையும் இணைச்ச போது ஒரு மாட்டு இனம் உருவாக்கப்பட்டது. அந்த மாட்டு இனம் தான் நாம இன்னைக்கு குடிச்சிட்டு இருக்கிற ஜெர்சி மாடு. சரிங்களா? அப்ப ஆக்சுவலா நீங்க அந்த ஜெர்சி மாடை கவனிச்சு பாத்தீங்கன்னா, இனிமேல் கவனிச்சு பாருங்க, அது பன்னி மாதிரி இருக்கும், மாடு மாதிரி இருக்கும், ரெண்டு கலந்த மாதிரி இருக்கும். அப்ப நாம இன்னைக்கு குடிக்கிறது பன்னிப்பாலை தான் குடிச்சிட்டு இருக்கிறோம் ஆக்சுவலா சொல்லணும்னா. சரிதானுங்களா? பாதி பன்னியோட பாலை தான் குடிக்கிறோம், பாதி மாட்டுப்பாலை குடிக்கிறோம். ரெண்டு கலக்கும் போது அது உண்மையான பாலாகவே இருக்காது. சரிங்களா? அதனாலதான் நமக்கு இவ்வளவு பாலுணர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகம் வர்றதுக்கு காரணம், அந்த பன்னியோட ஜீன்ல இருக்கிற அந்த செல்லுல இருந்து எடுக்கப்பட்ட பாலை நம்ம குடிக்கிறது ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்கு. இன்னைக்கு பாலுணர்வு பாருங்க, பல மடங்கு வந்து பாலுணர்வு வந்து என்ன ஒரு வெறித்தனமே இந்த சமுதாயத்தில் உருவாயிட்டு. அப்ப அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன, இந்த பன்னிப்பாலை நம்ம குடிச்சிட்டு இருக்கிறது தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பன்னிப்பால் கூட ஒரு விதத்துல ஓகே. ஆனா இந்த பாக்கெட் பால் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குறோம் பாத்தீங்களா, அதுல எல்லாம் அவ்வளவு பால் எல்லாம் ஒரிஜினலாவெல்லாம் கறக்கிறது இல்லைங்க. சரிதானுங்களா? அதுல என்னுடைய நண்பர் ஒருத்தர் பகிர்ந்துட்டாரு, 10க்கு 1 பால் இருந்தாலே பெருசாகும். ஏன்னா அவ்வளவு லிட்டர் பால் வந்து எங்க போய் நம்ம உற்பத்தி பண்ண முடியும்? அவ்வளவு மாடுகளோ அவ்வளவு பால் உற்பத்தியோ கிடையாது நம்ம கிட்ட. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா அவ்வளவு பால், அவ்வளவு டீ கடை, அவ்வளவு டீ, அவ்வளவு தயிர், அவ்வளவு மோர், வெண்ணெய், அவ்வளவு பால் பொருட்கள், இது அத்தனை எங்க போய் உருவாக்க முடியும் அவ்வளவு? அப்ப என்ன பண்றாங்க, நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க பாலை விட மிக சிறந்த பால் போல ஒரு கெமிக்கல்ல உருவாக்க முடியும். இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். சரிதானுங்களா? இப்ப மேங்கோ ஜூஸ் நீங்க குடிக்கிறீங்களா, ஸ்லைஸ் அப்படின்னு எடுத்து குடிக்கிறீங்களா, அது என்ன மேங்கோ இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சரி, அதுல துளி கூட மேங்கோ இருக்காது. மொத்தமும் கெமிக்கல். ஏன்னா இல்லாட்டி அது 3 மாசம் 6 மாசம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு எப்படி நீங்க வைக்க முடியாதீங்க? அப்ப ஆரஞ்சு ஜூஸ் அப்படின்னு நம்ம வைக்கிறது வந்து ஆரஞ்சு ஜூஸ் கிடையாது, அது முழுக்க முழுக்க கெமிக்கல் தான். ஆனா கெமிக்கல்லையும் அந்த வாசத்தையும் கொண்டு வர முடியும், கெமிக்கல்லையும் அந்த டேஸ்டையும் கொண்டு வர முடியும். அதான் நான் சொல்றேன் பாருங்க, ஒரிஜினலே தோத்து போயிடும், அந்த அளவுக்கு நீங்க டூப்ளிகேட்டை பண்ணிட முடியும். அப்ப இன்னைக்கு பாக்கெட்ல வரக்கூடிய பாலை, சரிங்களா, அதுல என்னன்னா
மாட்டு எலும்புல இருந்து பல்வேறு விஷயங்களை அதுல கலக்குறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு பெரும் பட்டியலே வச்சிருக்கான். பாலை கெமிக்கல் அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு, சரிதானுங்களா? அதுல இருக்கிற கொழுப்பை எல்லாம் எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் என்று அதுல பல்வேறு விதமான செயல்களை செய்துதான் இன்னைக்கு பால் நமக்கு வருது. எனவே பால் வந்து மனிதனுக்கு 100% ஏற்ற உணவு கிடையாது. 3 வயது வரைக்கும் ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் ஓகே. அதற்கப்புறம் அது செரிக்கிற சிஸ்டம் வந்து உணவை செரிக்கிறதுக்காக மாறி இருக்கும். அப்ப நீங்க உணவை கொடுத்தாலே போதும். எந்த உயிருமே பாலை குடிச்சு உயிர் வாழலைங்க, நல்லா புரிஞ்சு. இதுல நிறைய பேர் சொல்லுவாங்க பால் குடிச்சா தானே கால்சியம் சத்து வரும், போன் ஸ்ட்ரென்த்தா இருக்கும், பல்லு வந்து கெட்டியா இருக்கும். அப்படி எல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. ஏமாத்து வேலையிலேயே ஒரு மிகப்பெரிய பிராடுத்தனம் வந்து இதுதான். நான் இது முன்னாடியே உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன், ஞாபகப்படுத்துறேன். பால்ல வந்து கால்சியம் இருக்குன்னு சொல்றீங்க, ஆமா ஓகே இருக்குது. பட் அந்த மாடு என்ன சாப்பிட்டு வாழுது? புல்ல சாப்பிட்டு வாழுது. புல்லுல கால்சியம் கிடையாது. நீங்க செக் பண்ணி பாருங்க. மாடு சாப்பிடுற புல்லுல கால்சியம் கிடையாது. ஆனா மாட்டுல இருந்து கறக்கிற பாலுல கால்சியம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? சரி, நீங்க நினைக்கிற மாதிரி என்ன சத்து அது எடுக்குதோ அப்படியே அது வெளியே வராது. புரியுதா இல்லைங்களா? அப்ப இந்த உடலுக்கு என்ன ஒரு ஆற்றல் இருக்குன்னா, நீங்க என்ன பொருள் சாப்பிட்டாலும் அது எந்த ஆற்றலா வேணா அது மாற்றிக்கொள்ளும். சரிங்களா? நீங்க இரும்பு சத்து இருக்கிற பேரிச்சை சாப்பிடுறீங்க, அது கால்சியம் சத்தா மாத்தணுமா, இந்த உடல் மாற்றிக்கொள்ளும். வெறும் கஞ்சியும் கூழையும் குடிச்சீங்கன்னா உங்க உடம்புக்கு தேவையான ஆற்றலை அது மாற்றிக்கும். நீங்க போய் தேர்ந்தெடுத்து பாதாம சாப்பிடணும், முந்திரி சாப்பிடணும், பிஸ்தாவை சாப்பிடணும், வெந்தயத்தை சாப்பிடணும், வெங்காயத்தை சாப்பிடணும், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? பசிக்கு நீங்க உணவை சரியாக எடுத்துக்கொண்டால், அது நீங்க எந்த உணவை எடுத்தாலும் உங்க உடல் உங்களுக்கு தேவையான ஆற்றலாக அதை மாற்றிக்கொள்ளும். இது உடலுக்கு இருக்கிற அறிவு. சரிங்களா? அப்ப இந்த அறிவை நீங்க முதல் புரியணும். பாலை சாப்பிட்ட உடனே கால்சியம் சத்து எனக்கு வந்துருமா? அதெல்லாம் கிடையாது. சரிங்களா? அப்ப பால் என்பது நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுங்க. 100% மனதில் வைத்துக் கொள்ளுங்க. பால் எடுக்கிறது வரைக்கும் உங்க உடம்புல நோய்ங்கிறத யாராலையும் போக்க முடியாது. அப்ப நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? சுக்கு காபி குடிச்சாங்க, சரிதானுங்களா? இஞ்சி காபி குடிச்சாங்க, மல்லி காபி குடிச்சாங்க. ஒரு இயற்கையில கஷாயங்கள் வைத்து பயன்படுத்தினாங்க. அப்ப அவங்களுக்கு எந்த நோயுமே வரவே இல்லையே, சரிதானுங்களா? அப்ப நம்ம பால் சார்ந்த ப்ராடக்ட்ஸை வந்து டோட்டலா நிறுத்தியே ஆகணும். பால் சார்ந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் சொல்றேன், சரிங்களா? அதுல ஒன்றே ஒன்று விதிவிலக்காக இயற்கை மருத்துவர்கள் சொல்றது என்னன்னா மோர், சரிதானுங்களா? மற்ற எந்த ப்ராடக்டையும் அவங்க சொல்றது இல்ல. மோர் மட்டும் நீங்க கொஞ்சம் பயன்படுத்துங்க. அது உங்க உடலுக்கு நிறைய என்ன சொல்றது, நல்ல பாக்டீரியாஸ் நிறைய உற்பத்தி பண்ணி உங்களுடைய ஜீரண மண்டலத்தை பாதுகாக்கிறதுக்கான ஆற்றல், உடலை குளிர்ச்சி பண்ணுவதற்கான ஆற்றல் இருக்கு. அதுவும் நாட்டு மாட்டினுடைய மோர் வந்து மிக சிறப்பு. மற்ற மோர்களை வந்து பயன்படுத்த தவிர்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க. இது ஒன்று மட்டும்தான் விதிவிலக்கா இயற்கை மருத்துவர்கள் சொல்றது. மற்ற எந்த விஷயமே பால் சார்ந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்க போகாதீங்க. போற வரைக்கும் அது பிரச்சனை தான், கெமிக்கல் தான் அப்படிங்கிறத ஷூரா சொல்றாங்க. சரிங்களா? ரைட். அதற்கு அடுத்தது மூன்றாவதாக நாம் எடுத்துக்கொள்ள இருக்கிறது டீ தூள். ஆக்சுவலா டீ தூள் வந்து நம்ம தேசத்திலேயே கிடையாது. ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆட்சிப்படுத்துவதற்கு முன்னாடி வரைக்கும் டீ தூள்னு ஒண்ணு இந்த தேசத்துல கிடையாது. நீங்க இந்த பரதேசி படம் கூட பார்த்துருக்கலாம். மலைகளை எல்லாம் இங்க இருக்கிற மக்கள் அடிமையாக்கி கொண்டு போய் அங்க அந்த தேயிலை தோட்டம் அமைக்கிறதுக்காக வேலை வாங்குற சூழலை நீங்க பார்க்க முடியும். அப்ப இங்க தேயிலை அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்து நம்ம கலாச்சாரத்திலேயே கிடையாது. ஏன்னா இது வந்து வெப்ப தேசம். இது ஒண்ணு அடிப்படை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்தியா வந்து வெப்ப தேசம், அமெரிக்கா வந்து குளிர் தேசம். அப்ப குளிர் தேசத்துல ஒரு மனிதனுடைய உடல் அவ்வளவு சீக்கிரம் செயல்படாது. நீங்களே பாருங்க, குளிர் அடிக்கிறப்ப எந்திரிக்க முடியாது, செயல் செய்யறது கஷ்டமா இருக்கும், சோம்பேறித்தனமா தூக்கமா இருந்துட்டே இருக்கலாம்னு இருக்கும், ஒரு மந்தத்தன்மையோடு இருக்கும். உடல்ல வந்து ஆற்றல் வந்து எழுச்சி பெறாது, வெப்ப சக்தி இல்லைன்னா. அப்ப அப்படி இருக்கிற அந்த உடல்நிலையில் இருக்கிற ஒருத்தனுக்கு இந்த தேயிலை நீர் உள்ள கொடுக்கும்போது அது என்ன பண்ணும்னா, ஆக்சுவலா நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, சாராயம் உங்க உடம்புல என்ன செய்யுமோ, சரிங்களா, ட்ரிங்க்ஸ் பண்றாங்க இல்லையா, அந்த குடிகாரங்க குடிக்கிறது உடம்புக்குள்ள என்ன செய்யுமோ அதே வேலைய டீ செய்யும்.
பர்சன்டேஜ் தான் கம்மி எச்சு. சரிதானுங்களா? ஒரு 100 மில்லி நீங்க சாராயம் குடிக்கிறத ஒரு 1000 மில்லி டீ குடிச்சா வேலை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப ரெண்டும் ஒண்ணுதான். இரண்டுமே என்ன பண்ணுது, நம்முடைய நரம்பு மண்டலத்தை தூண்டி நம்மளை ஒரு சுறுசுறுப்பாக்குற மாதிரி அது காமிக்குது. சரிங்களா? இப்போ அது வெப்ப தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையா? அப்ப நமக்கு அது தேவையான்னு கேட்டா 100% தேவையில்லாத ஒரு உணவு வந்து டீ. அது குளிர் தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவைதான். அது இன்னைக்கு வந்து அந்த மாதிரி குளிர் தேசத்தில் இருக்கிறவங்க எப்படி அதை யூஸ் பண்றாங்கன்னா, டைரக்டா அந்த டீ தூளை எடுத்து அப்படியே வந்து கொதிநீர்ல போட்டு கொதிக்க வச்சு சர்க்கரை போடாம பால் ஊத்தாம அப்படிதான் டீ அவங்க யூஸ் பண்றாங்க. டைரக்டா அதை ஒரு மூலிகை போல அவங்க பயன்படுத்துறாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளை நோயாளி ஆக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த டீ அப்படிங்கிறது, நான் சொல்றது என்னன்னா அது பேர் வந்து மினி சாராயம்னே சொல்லுவேன். நீங்க காலையில நிறைய பேர் அது ட்ரிங்க்ஸ் பண்றவங்கள தப்பா சொல்லாதீங்க. இப்போ நம்ம வேர்ல்டு ஃபுல்லாவே இந்த டீ குடிக்கிற பழக்கம் இன்னைக்கு அபரிமிதமா பழகி போச்சு. இன்னும் குறிப்பா அந்த தமிழகத்துல எங்க பார்த்தாலும் பேக்கரி, எல்லா இடத்துலயும் டீ கடை. ஒரு பழக்கடையோ ஒரு ஜூஸ் கடையோ நீங்க கண்ணுல பார்க்க முடியாது. சரிங்களா? அப்ப எங்க பார்த்தாலும் டீ கடை. பேக்கரி என்னைக்கு இங்க அதிகமாச்சோ அன்னைக்கே ஆஸ்பத்திரி அதிகமாச்சு. எழுதி வச்சுக்கோங்க. பேக்கரிகள் அழியாமல் ஆஸ்பத்திரி அழியாது. ஆஸ்பத்திரி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வாங்கி திங்கிற அத்தனை விஷமும் பேக்கரியில இருந்து நமக்கு வருது. சரிங்களா? அப்ப என்ன பண்றோம், அந்த டீ தூள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷம். வெப்ப பூமியில வாழ்ற மக்களுக்கு உடம்பை உஷ்ணப்படுத்தி பல நோய்களை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து அந்த டீ தூளுக்கு இருக்கு. காபி தூள் அது மாதிரி 100 மடங்கு அதிகமான விஷம். சரிங்களா? அப்போ அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, சார் டீ குடிச்சா கேன்சர் வராம கண்ட்ரோல் ஆகுதாமா சார்? நீங்க நல்லா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. பாம்பினோட விஷத்தை வச்சு கூட கேன்சர் வராம இருக்கணும்னு, கேன்சருக்கு அது தடுக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி நிரூபிக்க முடியும். ஆனா அது எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்க, எந்த முறையில் எடுத்துக்கிறாங்கிறதுல உங்களுக்கு தெரியாது. அதனால இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க டீ வந்து ஆரோக்கியமானது. ஒரு இதுவும் கிடையாது. சரிதானுங்களா? முழுக்க முழுக்க அது ஏமாற்று வேலை. நீங்க டீயை மட்டும் நிறுத்தி பாருங்க, உங்க உடம்பு எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குன்னு தெரியும். ஆனா ஒரு 10 நாளைக்கு கஷ்டமா இருக்கும், அது மாற்று கருத்து இல்லை. அது நீங்க ரொம்ப வைராக்கியமா இருக்கணும். இல்லாட்டி டீயை விடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். குடிகாரம் குடிய விடுறதை விட டீயை விடுறது வந்து ரொம்ப மோசம். நிறைய பெண்களுக்கு அந்த டீ குடிக்கலைன்னா கை நடுங்கிறதே நான் பார்த்துருக்கிறேன். காலையில டீ குடிக்கலைன்னா உடம்பே வேலையே செய்யாது, மனசே வேலையே செய்யாது. அன்னைக்கு நாள் முழுக்க ஏதோ இழந்த மாதிரியே இருப்பாங்க அவங்க. அப்ப அந்த அளவுக்கு அது உங்க உடலையும் மனதையும் மூளை செல்களையும் அடிமைப்படுத்தி வச்சிருக்குது டீ. டீக்கும் சாராயத்துக்கு வித்தியாசம் இல்லைங்க, ரெண்டும் ஒண்ணுதான். டீ குடிக்கிறீங்க, உங்க குழந்தைக்கு டீ குடுக்குறீங்கன்னா நீங்க சாராயம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அது பிற்காலத்துல சாராயத்துக்கு அடிமையாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்ப டீ என்பது 100% தவிர்க்கப்பட வேண்டிய உணவு. அதை சொல்லுவோம் இல்லையா, இந்த அஸ்கா சர்க்கரை, பால், டீ தூள், இந்த 3 விஷமும் கலந்த ஒரு மிகப்பெரிய விஷம் வந்து நாம குடிக்கிற டீ. காலங்காத்தால் எந்திரிச்சு இந்த உடம்புக்குள்ள 3 விஷத்தையும் கலந்து அனுப்புனீங்கன்னா உடம்பு எப்படி ஆரோக்கியமா இருக்குங்கிறத நீங்க ஆழமா சிந்திக்கணும். சரிங்களா? அப்ப இன்று முதல் கொண்டு நீங்க அந்த டீ சாப்பிட்றத 100% நிறுத்தணும். அதுக்கு மாற்றாக இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. சரிங்களா? கரும்பு சர்க்கரையிலேயே மூலிகை கரும்பு சர்க்கரை வந்துருச்சு. நாங்க எங்க மன்றத்துல அதை கூட இன்ட்ரடியூஸ் பண்றோம், நாமக்கல்ல இருந்து. கிட்டத்தட்ட 18 மூலிகைகள் போட்ட மூலிகை கரும்பு சர்க்கரை, இஞ்சி போட்ட கரும்பு சர்க்கரை, கற்றாழை போட்ட கரும்பு சர்க்கரைன்னு நிறைய வந்துருச்சு. நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அதுல ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னும் சுக்குமல்லி காஃபி வெரி வெரி பெஸ்ட். இன்னைக்கு பசியின்மை, வயிற்று சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வந்து சுக்குமல்லி காஃபி. ஆனா இன்னைக்கு சொசைட்டியே இந்த டீக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அடிமை ஆயிடுச்சு. சரி, டீக்கும் சாராயத்துக்கும் அடிமையா இருக்கிற ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால டீ என்பது 100% தவிர்க்கப்பட வேண்டிய உணவு. சரிங்களா? அதனால அதை நீங்க முழுக்க முழுக்க இன்றிலிருந்து, இந்த க்ஷணத்திலிருந்து நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு நீங்க மிகப்பெரிய நல்லது செய்றீங்கன்னு அர்த்தம். இந்த 3 விஷமும் உள்ள போய் தான் உடம்புல பல நோய்களை ஏற்படுத்து. நான் முன்னரே சொன்ன போல சுகருக்கு அடிப்படை காரணம் இந்த டீ தூள், டீ. சரிங்களா? உடம்புல கிட்னி ப்ராப்ளத்துக்கு அடிப்படை காரணம் இந்த டீ தான்.
உடம்புல செரிமானத்தன்மை, மந்தத்தன்மை, சரியா பசியாகாதது, ஜீரணமாகாதது. ஒரு டீ குடிச்சு பாருங்க, எவ்வளவு நேரத்துக்கு உங்களுக்கு ஜீரணத்தன்மை பாதிக்கும்னு பாருங்க. நிறைய பேர் சர்வசாதாரணமா அந்த டீயை குடிச்சிட்டு இருக்கிறோம். அது எவ்வளவு விஷம்னே தெரியாம குழந்தைகளுக்கு கொடுக்கறவங்களே இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப அந்த சர்க்கரை, பால், டீ தூள் இந்த மூன்றையும் நம்ம 100% தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறது நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. எக்காரணம் கொண்டு இனிமேல் அதை பயன்படுத்திடாதீங்க. சரிங்களா? 3 விஷயம் ஆச்சா? ஓகே. 4வது நான் சொல்ற விஷயம் இன்னும் தீவிரமான விஷம். அதைத்தான் தின்னுட்டு இருக்கிறோம். மைதா மாவு. ஆக்சுவலா மைதா மாவு நம்மளுடைய உணவே கிடையாது. உணவே கிடையாது. நம்மளுடைய உணவுன்னு கிடையாது. உணவே கிடையாது மைதா மாவு. சரிங்களா? கீ யாரோ கேட்டிருக்காங்க. நெய்யை பயன்படுத்தலாமா? நாட்டு மாட்டினுடைய நெய்யை நீங்க பயன்படுத்தலாம். சரியானுங்களா? அதுவுமே நேரடியா நமக்கு தேவை கிடையாது. பட் பயன்படுத்தலாம். நாட்டு மாட்டினுடைய நெய்யா இருந்ததுன்னா அதை மருத்துவத்துக்காக பயன்படுத்தலாம். உடலினுடைய குளிர்ச்சி தன்மைக்காக ஒரு குறுகிய அளவு நீங்க அதை வந்து பயன்படுத்தலாம். அது நிறைய செரிமானத்திற்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு எல்லாம் ரிசர்ச் இருக்கு. அதனால இந்த நெய்யும் மோரும் தேவை என்றால் மட்டும் அளவாக லிமிட்டா பயன்படுத்திக்கோங்க. மற்ற எந்த பால் ப்ராடக்ட்டும் தயவு செஞ்சு வேண்டாம். அது நாட்டு மாட்டினுடைய கிடைச்சா பயன்படுத்துங்க. சரிங்களா? ரைட். அதற்கு அடுத்தது மைதா மாவு. இந்த மைதா மாவுக்கு ஒரு ஹிஸ்டரி சொன்னார் ஒருத்தர். ஹிஸ்டரி ஒருத்தர் சொன்னாரா, புக்ல படிச்சுனான்னு தெரியல. அதாவது வடக்கு தேசத்துல தான் கோதுமை விளையும். நம்ம தென்னாட்டுல நம்ம நெல்லு தான் சாப்பிடுறோம். கோதுமை நம்ம கிட்ட விளையாது. அது நம்ம சாப்பிடுற பழக்கம் நம்ம கிட்ட கிடையாது. நம்ம முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அரிசி சாப்பிட்டுருப்பாங்க. அப்புறம் சிறுதானியம் தான் நிறைய சாப்பிட்டுருப்பாங்க. கம்பு, ராகி, சோளம். சரிதானுங்களா? குதிரைவாளி, தெனை, இதுதான் நம்மளுடைய அடிப்படை உணவு. இதுதான் சிறுதானியங்கள் தான். சரிதானுங்களா? மில்லட்ஸ். அந்த சிறுதானிய உணவை சாப்பிட்டு இருந்த வரைக்கும் நமக்கு நோயே வரல. ஏதோ ஆடிக்கோ, அமாவாசைக்கோ, அல்லது பொங்கலுக்கோ, தீபாவளிக்கு தான் அரிசி சோறு. அதே போல இட்லி ஏதாவது கிடைக்குமாமா. மற்ற நேரம் எல்லாம் சிறுதானியம் தான். அதை சாப்பிட்ட வரைக்கும் இன்னைக்கு நம்ம தாத்தா நல்லா இருக்காரு அப்படின்னா அதுக்கு அடிப்படை காரணம் சிறுதானியம் தான். அவருக்கு சோறே கையில கிடைக்கல. சரிதாங்களா? நெல்லு வந்து நல்ல உணவு தான். பட் அதை நம்ம இப்ப இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிற முறை வந்து மிக மிக தவறான முறை. சரி, அது என்னன்னு பின்னாடி சொல்றேன். அப்ப கோதுமை நம்மளுடைய பயன்பாட்டு கலாச்சாரத்திலேயே கிடையாது. அப்போ அந்த வடக்குல இருந்து கோதுமை அதிக உற்பத்தியான போது அந்த கோதுமையை கொண்டாந்து தெற்குல விற்கலான்னு கொண்டு வந்தாங்க. முதல் முறை கொண்டு வந்தப்ப யாருமே அதை வாங்கல. அதனுடைய டேஸ்ட் யாருக்கும் பிடிக்கல. அது அப்படியே முழுக்க நிராகரிக்கப்பட்டது. அப்ப அது நிராகரிக்கப்பட்ட அந்த கோதுமையை அவன் திருப்பி வண்டியில லோடு பண்ணி எடுத்துட்டு போனோம்னா லோடு பண்ற காசு கூட அதுக்கு கிடைக்காது. அதனால என்ன பண்ணா, அவன் அதை ஏதாவது மாற்றி யூஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த கோதுமை முழுக்க மிஷின்ல விட்டு அரைச்சான். அரைச்சு மாவா மாத்தினான். மாவா மாத்தினதனுடைய ஃபைன் டியூன் ப்ராடக்ட் வந்து மைதா மாவு. அப்ப இது எதுக்குமே பயன்படுத்தாதப்ப அது என்ன பண்ணான்னா, அது கம்மு தயாரிப்பாங்க இல்லையா? என்னோட அறிவு கெட்டி நானே வந்து எங்க அப்பா முதல்ல வந்து யாரோ போட்டிருக்காங்க பாருங்க, பேப்பருக்கு ஒட்டுற பசை. நாங்க எங்க அப்பா மளிகை வியாபாரம், சந்தைக்கடையில போய் கடை போடுற வியாபாரம் அப்பாவோட தொழில். அப்ப எனக்கு தெரிஞ்சு என் அறிவு கட்டி நானே ஒட்டி இருக்கிறேன். அன்னைக்கு வந்து மழைக்காது பேப்பர் கிடையாது, கண்ணாடி பேப்பர், பிளாஸ்டிக் பேப்பர் கிடையாது. நியூஸ் பேப்பர் வாங்கி கட் பண்ணி அதை கரெக்டா மடிச்சு அது கவர் மாதிரி ஒட்டணும். அந்த ஒட்டுறதுக்கு எங்க அம்மா மைதா மாவு காய்ச்சி கொடுத்துருக்காங்க. அதை காய்ச்சி ஒட்டினா அது அப்படி கம்மு மாதிரி ஒட்டி. இன்னைக்கு அந்த மைதா மாவை தான் நீங்க பேக்கரியில பாக்குற அத்தனை ப்ராடக்ட்லயும் பயன்படுத்தணும். ஒரு ப்ராடக்ட் மிஸ் ஆகுறது இல்லை. கேக்ல இருந்து, வரிக்கில இருந்து, ரொட்டில இருந்து, ரஸ்க்ல இருந்து, இன்னும் என்னென்னவெல்லாம் வச்சிருக்கானா பேக்கரியில அத்தனை மைதா மாவு தான். சரிதானுங்களா? அப்போ அப்படி இருக்கிற ஒரு பொருளை கொண்டு போய் உங்க வயிற்றுக்குள்ள அனுப்புனீங்கன்னா அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை உங்க உடம்புக்குள்ள ஏற்படுத்துன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்திருக்கிற, நான் அடிச்சு சொல்றேன், கிட்டத்தட்ட 90% நோய்களுக்கு அடிப்படை காரணமா இருக்கிறது நாம சாப்பிடுற மைதா மாவு தான். ஏன்னா பேக்கரியில கால் வச்சாலே மைதா மாவு தான்.
பிஸ்கட்டை வாங்கி கொண்டு போய் குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க, கேக்கை வாங்கி கொண்டு போய் கொடுக்குறீங்க. நீங்க ஏதோ நல்லது பண்ற மாதிரி நினைக்கிறீங்க. விஷத்தை வாங்கி கொண்டு போய் ஊட்டிட்டு இருக்கீங்க உங்க குழந்தைகளுக்கு. சொந்த காசுல விஷம் வாங்கி தன் குழந்தைகளுக்கு கொடுக்குற ஒரே சமுதாயம் நம்ம மட்டும்தான். சரி, ஏன்னா குழந்தை சீக்கிரம் சாகணும். நீங்க ஒரு ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் படுத்து கிடப்பாரு, அவருக்கு போய் முடிஞ்சா நான் பழங்கள் வாங்கி கொண்டு போய் கொடுங்க, இல்லாட்டி ஒன்னும் வாங்கியாவது கொடுக்காம விட்டுருங்க. அவங்களுக்கு ஏன் கொண்டு போய் விஷத்தை வாங்கி கொடுத்தா அவன் சரியானே போய் சீக்கிரம் சாவடிப்பானே? சரிதானுங்களா? அப்படி இருக்குது இன்னைக்கு சமுதாய நிலை. அதனால தயவு செஞ்சு ரொம்ப கவனமா இருங்க. யாராச்சும் வீட்டுக்கு வாங்கிட்டு போனோம்னா பேரிச்சம்பழம் வாங்கிட்டு போங்க, ஒரு கடலைப்பருப்பு வாங்கிட்டு போங்க, ஒரு எள்ளு பருப்பு வாங்கிட்டு போங்க, சரியான ஒரு பனங்கல்கண்டு வாங்கிட்டு போங்க, ஒரு கருப்பட்டி வாங்கிட்டு போங்க, ஒரு பழங்கள் வாங்கிட்டு போங்க. சரி, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம கலாச்சாரமாவே இன்னைக்கு கொண்டு வந்துட்டோம். டீ குடிக்கிறது ஒரு கலாச்சாரமே கொண்டு வந்துட்டோம். யாரு வந்தாலும் டீ. ஒரு நண்பரை பார்த்தா பேக்கரியில டீ. சரிதானுங்களா? வீட்டுக்கு வந்தா டீ சாப்பிட போகக்கூடாது. டீ நம்ம கலாச்சாரத்திலே கிடையாது. இது வெப்ப தேசம். இங்க வந்து தண்ணி கொடுத்தோம். எல்லாரும் வந்த உடனே என்ன கொடுப்போம்னா தண்ணி கொடுப்பான், அப்புறம் நீர்மோர் கொடுப்பான். சரிதானுங்களா? இல்லாட்டி புளிச்ச தண்ணி, நீச்ச தண்ணி கொடுப்பான், இல்லாட்டி சுக்குமல்லி காஃபி கொடுப்போம். இதுதான் நம்ம கலாச்சாரம். அப்ப அது என்ன பண்ணும்? நம்ம உடம்ப குளிர்ச்சி பண்ணும். இங்க வெப்ப தேசமா இருக்கிறதால குளிர்ச்சி பண்ணுச்சுன்னா நோய் போயிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டும் சேர்ந்துருச்சுன்னா எப்படி ஒரு கரண்ட் உற்பத்தி ஆகுதோ, அப்ப வெப்ப தேசத்தில் இருக்கிறவன் குளிர்ச்சியான உணவை சாப்பிடணும். அதனாலதான் இங்க பதனி, நம்முடைய முதன்மை உணவு பனை. பனையிலிருந்து வரக்கூடிய பதநீர், ஒரு நொங்கு, ஒரு தெளுவு. சரிதானுங்களா? இது எல்லாமே உடலை குளிர்ச்சிப்படுத்தி உடலை நோயை போக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. அப்ப இன்னைக்கு அதை முற்றிலுமாக இழந்த ஒரு சமுதாயமாக நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம். அவ்வளவு ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் தான் சொல்லணும். அப்ப இன்றிலிருந்து மைதா மாவு பக்கம் போகாதீங்க. மைதா மாவுனா இதை சொல்லாம இருக்க முடியாது. என்னங்க? புரோட்டா. இந்த புரோட்டா வந்து தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை மனித வாழ்க்கையில. சரிங்களா? திட்டமிட்டு மனிதனை நோயாளி ஆக்குறதுக்கான ஒரு விஷயம் வந்து புரோட்டால தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா புரோட்டா மாவு அந்த மைதா மாவுக்குள்ள பல்வேறு விதமான கெமிக்கல்ஸ் வந்து இப்போ ஆட் பண்ணிட்டே இருக்கான். அது உங்க ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான விஷயங்கள், சுகர் வர்றதுக்கான விஷயங்கள், சரிதானுங்களா? இன்னும் பல்வேறு நோய்கள் வருவதற்கான விஷயங்கள் அந்த மைதா மாவுல ஆட் செய்யப்படுது. சரிங்களா? சரி, அப்ப அந்த மைதா மாவு இது வந்து நான் வந்து இங்க போயிருந்தேன்னு சொல்றேன். நான் நிறைய இடங்களுக்கு பயிற்சிகளுக்காக போயிருக்கிறேன். இந்த 19 ஆண்டுகளா நிறைய குருமார்கள் எனக்கு நிறைய விஷயத்த கொடுத்துருக்குறாங்க. நிறைய இடத்துல பயிற்சிக்கு போயிருக்கிறேன். அங்க போன இடத்துல இந்த ராஜபாளையம் அப்படின்னு ஒரு இடம், நீங்க ஒரு சிலர் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதுரைக்கு அந்த பக்கம் ராஜபாளையத்துல அரவிந்த் ஹெர்பல் அப்படின்னு ஒரு நிறுவனம், இந்த சித்த ஆயுர்வேத மருந்துகளை தயாரிக்கக்கூடிய நிறுவனம். அந்த நிறுவனத்தின் மூலமாக ஒரு பயிற்சி வந்து இலவசமா நடத்திட்டு இருக்காங்க. நீங்க வாய்ப்பு இருந்தா அதை தேடி கண்டுபிடிச்சு நிச்சயமா போங்க. யூடியூப்ல, நெட்ல, கூகுள்ல போட்டீங்கன்னா அரவிந்த் ஹெர்பல் 3 நாள் இயற்கை வாழ்வு கேம்ப்னு போட்டீங்கன்னா வந்துடும். மாதம் அந்த 3 நாள் கேம்ப் நடத்துறாங்க. முழுக்க முழுக்க இலவசம். 10 பைசா வாங்க மாட்டாங்க. அங்க போனோம்னா நம்ம ஒரு மனித வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. காலையில் நேரத்துல எந்திரிச்சு விடுவாங்க, ஒரு எனிமா கொடுக்கறதுக்கு பழக்கி விடுவாங்க, காலையில இயற்கை உணவு கொடுப்பாங்க, 3 நாள் இயற்கை உணவு தான் கொடுப்பாங்க. சரி, நான் கண் கழுவுறதுக்கு சொல்லி கொடுப்பாங்க, மூக்கு கழுவுறதுக்கு சொல்லி கொடுப்பாங்க, இன்னும் வாழை இலை குளியல் போட்டு விடுவாங்க, மண் குளியல் போடுவாங்க. சரியாங்க? யோக பயிற்சிகள், யோக ஆசனங்கள் கொடுப்பாங்க. நாம வந்து யோகாசனங்களை ஜூஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம், அங்க டைரக்டா யோகா ஆசனங்கள் கொடுப்பாங்க. குறிப்பாக உணவுல வந்து அவ்வளோ அவேர்னஸ் கொடுப்பாங்க. உணவுல எப்படி சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், என்ன தவிர்க்கணும், சரி, உண்ணாவிரதத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, இப்படி எல்லாமே அந்த 3 நாள் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது நானும் இங்க இந்த விஷயங்களை வர வர ஒவ்வொன்றா சொல்லுவேன். பட் வாய்ப்பு இருந்தா நீங்க நேரடியாக தயவு செஞ்சு அந்த 3 நாள் போய் அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நாட்கள்ல அந்த 3 நாட்கள் இருக்கு. எனக்கு அப்படி இருந்தது. அங்க பாலசுப்ரமணியம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் இந்த புரோட்டாக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். சரிங்களா? அந்த விளக்கத்தை நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அந்த விளக்கம், நான் அதுக்கு முன்னாடியே புரோட்டா நிறுத்திட்டேன். சரிதானுங்களா? எப்போ நம்ம மன்றத்துக்குள்ள யோக பயிற்சிக்குன்னு வந்தோமோ அப்ப இருந்தே வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியரும் அந்த மைதா மாவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து எடுத்து கொடுத்தாரு. ஆஹ்
அதுல இருந்தே புரோட்டாவை நிறுத்திட்டேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷத்துல ஒரே ஒரு முறை மட்டும் புரோட்டா சாப்பிட்டுருக்கேன், 19 ஆண்டுகள்ல. சரிங்களா? அப்போ அஹ், அவரு அந்த உரை கொடுத்ததுக்கு அப்புறம் அதுவும் நிறுத்தப்பட்டுச்சு. அவர் என்ன சொல்லுவார்னா, அந்த புரோட்டா தயாரிக்கிறத பத்தி ஒரு கதை சொல்லுவார். புரோட்டா எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு. அது ரொம்ப தத்ரூபமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மிக மிக தத்ரூபமா இருக்கும். சரிங்களா? சரி, நீங்க அப்படியே ஒரு கண்ணை மூடிக்கோங்க. நீங்க அப்படியே அந்த காட்சிக்குள்ள உள்ள போக போறீங்க. ஏன்னா புரோட்டா தயாரிக்கிற காட்சியை நீங்க இது வரைக்கும் நேரா நின்று பார்த்தது இல்ல. கடைக்கு போய் சௌரியத்துக்கு சாப்பிட்டுருப்பீங்களே தவிர நேரா நின்று அதை நீங்க வந்து பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இல்லை. சரி, நான் இப்ப சொல்ற விஷயம்தான் கடைகள்ல நடக்குது. அதை நீங்க அப்படியே மனசுல காட்சிப்படுத்துனீங்கன்னா அந்த புரோட்டா எப்படி தயாரிக்குது, உங்க கைக்கு எப்படி வருது, அது எப்படி இவ்வளவு டேஸ்டா இருக்குதுங்கிறத உங்களுக்கு ஒரு உணர்வுல புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சரி, புரோட்டா எங்க போடுவாங்க? ஹோட்டல் கடைகள்ல போடுவாங்க இல்லையா? ஹோட்டல் கடையில எந்த இடத்துல போடுவாங்க பார்த்திருக்கீங்களா? இட்லி எல்லாம் உள்ள சுடுவாங்க. சரியா? உணவெல்லாம் உள்ள சமைப்பாங்க, சாம்பார் ரசம் எல்லாமே. ஆனா புரோட்டா போடுறது வெளியே தான் போடுவாங்க. கவனிச்சுக்கோங்க. ஒரு ரோடு இருக்கும், ரோட்டுல நூற்றுக்கணக்கான வாகனங்கள் பயணித்துக் கொண்டிருக்கும். சரிதானுங்களா? அதுல பல்வேறு விதமான கரியமல வாயுக்கள் அங்க அந்த காற்றுல இருக்கும். அந்த இடத்துலதான் புரோட்டா போடுவாங்க. இன்னும் பக்கத்தால ஸ்பெஷலா நிறைய கடைகள்ல 90% கடைகள்ல பக்கத்தால் ஒரு டிச்சு ஓடிட்டே இருக்கும், நீங்க கவனிக்கலாம். சரிங்களா? ஒரு டிச்சு ஓடிட்டே இருக்கும். அந்த டிச்சில் பல இல்லங்களுடைய மலக்கழிவுல இருந்து மூத்திரக்கழிவு வரைக்கும் அந்த இதுல டிச்சில் போயிட்டு இருக்கும். சரிங்களா? அதுல பல்வேறு நோய் கிருமிகள் தொற்றுகள் எல்லாமே அந்த டிச்சின் மூலமாக கடந்து போயிட்டு இருக்கும். அந்த நாத்தமும் நிறைய நீங்க கவனிக்கலாம். அப்போ ரோடு பக்கத்தால் ஒரு டிச்சு, அதுக்கு பக்கத்தால் ஒரு ஹோட்டல் கடை, அந்த ஹோட்டல் கடையினுடைய வெளிப்பகுதியில் டிச்சு பக்கத்தால ஒரு புரோட்டா போடுவதற்கான ஒரு அற்புதமான இடம். அந்த இடத்துல எப்படி அவர் கிளீன் பண்ணுவாருன்னு பார்த்துருக்கலாம். பல வருஷமா கழுவாத கிளீன் பண்ணாத ஒரு சேவக்கட்டை இருக்கும். அந்த சேவக்கட்டை எடுத்து அதுல எண்ணெய் படிஞ்சு அந்த கசகசப்பா இருக்கிறத எடுத்து அந்த கல்லை வந்து தள்ளி விடுவார், துடைப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு 5 கிலோவோ 10 கிலோவோ மாவை அந்த கல் முழுக்க கொட்டுவாங்க, மைதா மாவை. அதுக்குள்ள எத்தனை கெமிக்கல் இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. சரிதானுங்களா? அது சாஃப்டா வர்றதுக்கு ஒரு கெமிக்கல், அது டேஸ்டா வர்றதுக்கு ஒரு கெமிக்கல், அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல், அது வெள்ளையா இருக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல், அப்படின்னு பல கெமிக்கலை அந்த மைதா மாவுல ஆட் பண்றாங்க. சரி, அப்போ நடுவில் ஒரு குழி மாதிரி பறிச்சு சிலர் தண்ணி ஊற்றுவாங்க, சிலர் எண்ணெய் ஊற்றுவாங்க, என்னென்னவோ போடுவாங்க. நீங்க அதை கொஞ்சம் கவனிச்சு பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி. சிலர் பழத்தை போட்டு பிணைவாங்க, சிலர் முட்டையை போட்டு பிணைவாங்க. சரிங்களா? அப்போ அதை அப்படியே ஒரு குழி மாதிரி பறிச்சு அதுக்குள்ள தண்ணியை ஊற்றி அப்படியே அதைய கலக்கி பிணையணும். சரி, இதுல ரொம்ப முக்கியமான கேரக்டர் யாருன்னா அந்த புரோட்டா மாஸ்டர் தான். இந்த புரோட்டா மாஸ்டர் பார்த்துருக்கீங்களா? கடைகள்ல 10 பேர் வேலை செய்யறவங்களை நிக்க வச்சீங்கன்னா புரோட்டா மாஸ்டர் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவரு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா, நல்லா ஜெய்ஜான்டிக்கா நல்லா இருப்பார். ஏன்னா அப்படி இருக்கிறவங்க தான் புரோட்டா போட முடியும். நீங்களும் நானும் போய் புரோட்டா போட முடியாது. சரிதானுங்களா? அது அவ்வளவு ஒரு கடினமான ஒரு பணி, விறகு வெட்டுற பணி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அல்லது கட்டட வேலை செய்யற மாதிரி கடினமான பணி தான். அப்ப அதனாலதான் அவருக்கு மட்டும் சம்பளம் 1500 ரூபாய். இன்னைக்கெல்லாம் ஒரு சில புரோட்டா மாஸ்டருக்கு 2000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போ ஏன்னா கடினமான பணி. இப்போ அந்த 5 கிலோ 10 கிலோ மாவை கொட்டிட்டு அவர் அது கூட பயங்கரமா போராடி வேலை செய்யுது. சரி, அவர் இப்போ வந்துட்டாரு. அவர் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாருன்னா, ஷர்ட் மேக்சிமம் போட்டிருக்க மாட்டார், ஒரு எல்எஸ் தான் போட்டிருப்பாரு, ஒரு பனியன். சரியானா கையில்லாத ஒரு பனியன் போட்டிருப்பாரு. போட்டுட்டு வந்து, ஏன்னா அது வந்து வெயில் நேரம், நமக்கு ஒரு 6 மணி 5 மணிலேருந்து புரோட்டா இப்போ 24 மணி நேரம் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. நிறைய இடங்கள்ல சாயங்காலம் 5 மணி 6 மணிலேருந்து புரோட்டா கிடைக்கும். அப்போ அவர் ஒரு 2 மணி அப்படிங்கிறப்போ அந்த புரோட்டா மாவு பிணைய ஆரம்பிச்சா தான் 5 மணிக்கு புரோட்டா கிடைக்கும். இப்போ 2 மணிக்கு வேகாத வெயில் அடிக்கும். கூடவே வந்து அந்த அடுப்பினுடைய வெப்பம் வந்து விறக வச்சு அந்த வெப்பம் சுத்தி இருக்கும். அவர் வந்து அந்த வெப்பநிலையில அந்த புரோட்டாவை பிணையறக்க ஆரம்பிப்பார். அந்த புரோட்டாவுக்கு வந்து முதல்ல உப்பு போட மாட்டாங்களாமா. சரிங்களா? அவங்க பிணையறக்க ஆரம்பிக்கிறப்ப அவங்க உடல்ல இருந்து இந்த நேச்சுரல் உப்பு வேர்வை மூலமா அந்த புரோட்டாவில் நிறைய கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதெல்லாம் போட்டு
கலக்குன்னு கலக்கி போட்டு தட்டு தட்டுன்னு தட்டணும். சரிங்களா? போட்டு டம்மு டம்முன்னு குத்தி அடிச்சு போராடி சண்டை போட்டு அது கூட சரிதானுங்களா? இருக்கிற வியர்வை எல்லாம் நல்லா கலக்கி விட்டு அது ஒரு மணி நேரம் பிணையணும். பிணைஞ்சு முடிச்ச உடனேயும் உடம்பெல்லாம் வேர்வையா இருக்குமா? பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டர் தலையிலயோ, கழுத்துலயோ ஒரு துண்டு போட்டிருப்பாரு. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். அது சிவப்பு கலர்ல இருக்கும் அந்த துண்டு. ரெகுலரா அதான் ஒரு ஃபார்மேட். அந்த துண்டை எடுத்து முகத்தை துடைப்பாரு, கழுத்தை துடைப்பாரு, அக்குள் பகுதியில எல்லாம் நிறைய ஸ்வெட்டிங் இருக்கு. எல்லா பக்கத்தையும் துடைப்பாரு. அப்படியே அதை எடுத்து கழுத்துல போட்டிருப்பாரு. இப்ப நல்லா பிணைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரே தடவை பிணைஞ்சீங்கன்னா அந்த மாவை பிணைய வைக்க முடியாது. ஏன்னா அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். புரோட்டா வராது. அது 3 முறை பிணையணும். அப்போ அந்த பிணைஞ்சு வச்சுட்டு கொஞ்ச நேரம் அதுக்கு வந்து கேப் கொடுக்கணும். ஒரு ஈரப்பதம் உள்ள அந்த தன்மை ஆட் ஆகுறதுக்கு. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஈரப்பதத்துக்கு அந்த துண்டு ஒண்ணு போட்டிருக்காருல்ல, அந்த துண்டை எடுத்து அந்த மாவை போத்தி வச்சுட்டு போவார். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். அப்புறம் வேற ஏதாவது வேலை இருந்தா செய்வாரு. சரி இப்போ 1 மணி நேரம், 2 மணி நேரம் அது பிணைஞ்சு வச்சாருன்னா, இப்போ பாத்ரூம் போவார் இல்லையா? யாருக்கா இருந்தாலும் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு டைமாவது யூரின் மோஷன் ஏதாவது வரும். யூரின் வரும் கண்டிப்பா. அப்ப அவர் பாத்ரூம் போவார். அந்த பாத்ரூமுக்குள்ள போனாலே நீங்க அந்த கடைக்கு போக மாட்டீங்க. அப்படித்தான் இன்னைக்கு பாத்ரூம் இருக்கு. பெரிய பெரிய நல்ல ஹோட்டல்கள்ல கூட இன்னைக்கு பாத்ரூம் வந்து அந்த அளவுக்கு யாரும் மெயின்டைன் பண்றது இல்ல. சில இடங்கள் மட்டும்தான் நல்லா வச்சிருக்காங்களே தவிர, பல இடங்கள்ல அந்த பாத்ரூம்குள்ள போனாலே ஏன்டா அந்த ஹோட்டலுக்கு போனோம்னு ஆயிரும். அந்த மாதிரி தான் இருக்கு. அப்ப அந்த இடத்துல தான் அவரும் யூரின் போகணும். சரிதானுங்களா? யூரின் மோஷன் போயிட்டு இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்து சோப் போட்டு கை கழுவுறன்னு தெரியல எனக்கு. எனக்கு தெரிஞ்சு 95% டாய்லெட் போயிட்டு சோப் போட்டு கழுவுகாதவங்க இல்ல. ஒரு 5% இயற்கையா நார்மலா 100க்கு ஒரு 5% பேர் டாய்லெட் போயிட்டு கிளீன் பண்ணிட்டு சோப் போட்டு கை கழுவுவார பழக்கம் இருக்கு. அது நீங்க அந்த ஃப்ளஷ்ல புடிச்சாலும் அந்த தண்ணி வர்றதுக்கான கழுவுற பைப்ல நீங்க புடிச்சு கழுவுனாலும் அந்த டாய்லெட் போறப்போ நம்ம மலக்கழிவு யூரின் கழிவு எல்லாம் அந்த அறை முழுக்க நிரம்பி தான் இருக்கும். அது உங்க கைகள் எல்லாம் ஆயிருக்கும். சரிதானுங்களா? அப்ப அது கண்டிப்பா சோப் போட்டு கழுவணுங்கிற ஒரு நிலை நமக்கு வரணும். நிறைய பேர் அதை பண்றது இல்ல. சாப்பிட்டுட்டு போய் சாப்பிட்டதை சோப் போட்டு கழுவுவோம். அதையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். சாப்பிட்டுட்டு போவாங்க. சாப்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறம் சோப் போட்டு கழுவுவான். ஆனா டாய்லெட் போயிட்டு யாரும் சோப் போட்டு கழுவுறது இல்ல. பெரும்பாலும். சரியா? நான் எல்லாரையும் சொல்ல பெரும்பாலும் இருக்கிறது சொல்றேன். அப்ப அந்த நிலையில என்ன பண்றான்? அப்படியே அவன் யூரின் போவான், மோஷன் போவான், கையை எந்த அளவுக்கு கழுவுவான்னு தெரியாது. சரிதானுங்களா? அப்படியே வந்து அந்த புரோட்டாவை பிணையறக்க ஆரம்பிப்பான். மறுபடியும் 1 மணி நேரம் போராட்டம். அந்த வியர்வை எல்லாமே சேரும். அந்த டிச்சினுடைய வாசம், அந்த ரோட்டுல வரக்கூடிய கிருமிகள், கெமிக்கல் சரிதானுங்களா? எத்தனையோ பேர் எச்சி துப்பி வச்சிருப்பான் அந்த ரோட்ல. அதுல வர்ற எத்தனை கெமிக்கலும் அந்த புரோட்டால ஆட் ஆயிரும். அதை போட்டு தட்டுன்னு தட்டி கண்ட எண்ணெயை ஊத்தி இன்னும் எந்தெந்த ஹோட்டல்ல மிச்சமான எண்ணெய் எல்லாம் வாங்கி ஊத்துனான்னு தெரியாது. சரிங்களா? எல்லா எண்ணெயும் வாங்கி ஊத்தி அந்த புரோட்டாவை ஒரு வழியா பண்ணி சரிதானுங்களா? புரோட்டான்னு போட்டு எடுத்து நம்ம கொடுத்துருவோம். அது வீசுற பாத்தீங்களா ரொம்ப தூரத்துக்கு அது கிளியாம வரும். அதுக்கு என்ன காரணம்? அதுல அவ்வளவு பசைத்தன்மை இருக்குன்னு அர்த்தம். கோதுமை மாவை நீங்க அப்படி செய்ய முடியாது. கோதுமை மாவை அப்படி அந்த அளவுக்கு நீள வாக்குல நீங்க வந்து இழுக்க முடியாது. பிஞ்சு போயிடும், கட்டாயிரும். ஏன்னா அதனுடைய எலாஸ்டிசிட்டி அந்த தன்மை வந்து குறைவு. மைதா மாவுக்கு ரொம்ப அதிகம். இன்னும் கெமிக்கல் போடுறப்ப இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கும் அதுல. அப்ப அதைய வந்து போட்டு கொண்டாந்து புரோட்டாவை சும்மா கொடுத்தா நம்மளால திங்க முடியாது. அதனால நம்மால் என்ன பண்றான்? கொத்து புரோட்டாவை போட்டுறான். போட்டு வாயில போட்டு நீங்க உண்மையாலுமே புரோட்டா போட்டு மென்னு பாருங்க. சத்தியமா உங்களால மெல்லவே முடியாது. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாவது மென்னா மட்டும்தான் அது முழுசா உங்களால அரைக்க முடியும். சரிங்க. அப்ப யாரும் நம்ம அரைச்சும் திங்கிறது இல்ல. இப்ப புரோட்டாவா வாங்கி உள்ள தள்ளுறீங்க. அதுல வேற சூப்பரா இருந்துச்சுன்னு மாஸ்டருக்கு வேற ஒரு பாராட்டு வேற கொடுத்துட்டு வர்றீங்க. சரிதானுங்களா? வீட்டுல எங்கனால யாரும் கண்டிப்பா போட முடியாது. சரிங்களா? அன்னைக்கு நான் நேரடியா பார்த்த காட்சி, ஒரு ஊர்ல ஹோட்டல் மேக்சிமம் சாப்பிட மாட்டோம். சில நேரம் வழி இல்லாம சாப்பிட போறப்ப ஒருத்தர் வந்து அந்த மாவை வந்து பிணையறாரு. மாவை வந்து கலக்குறாரு. பெரிய அண்டா மாவை கலக்குறாரு. அக்குள் வரைக்கும் வந்து அந்த மாவு ஆயிருக்கு. அந்த மாவை அப்படியே எடுத்து வந்து பயன்படுத்துறேன். நான் பார்த்து கூட கேட்கிறேன். இதுதாங்க என்ன இவ்வளவு ஒரு மோசமா இருக்குது.
அப்போ எனக்கே பார்த்து ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுச்சு. என்னடா இப்படியா அப்படின்னு. புரியுதுங்களா? அந்தந்த மக்களோட அறிவு நிலை அவ்வளவுதான் இருக்குங்க. யாரையும் நம்ம வந்து குறை சொல்றது இல்ல. ஆனால் நீங்க ரொம்ப கவனமா இருங்க. சரிதானுங்களா? நம்ம உள்ள எடுக்கிற உணவு அப்படிங்கிறது இறைவனுக்கு கொடுக்கிற ஒரு படையல் மாதிரி இருக்கணும். சரியா? இந்த உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம்னு நம்ம படிக்கிறோம். இறைவன் வாழக்கூடிய இடம் இந்த உடம்புன்னு சொல்றோம். அப்ப அதுக்குள்ள என்னத்தை அனுப்பணும்னு கூட நம்ம அதை யோசிக்காம கண்டதெல்லாம் வாய்க்கு ருசியா இருக்குதுன்னு வாங்கி வாங்கி தின்னு தான் நோயை வளர்த்தி வச்சிருக்கிறோம் இன்னைக்கு. சரிங்களா? அப்போ தயவு செய்து புரோட்டாவை 100% தவிர்த்துருங்க. மைதா மாவு ப்ராடக்ட் 100% தவிர்த்தே ஆகணும். வேற வழியே இல்லை. நான் ஆரோக்கியமா இருக்கணும், ஆஸ்பத்திரி போகாம இருக்கணும், என்னுடைய தலைமுறை முழுக்க ஆஸ்பத்திரி பக்கம் போகக்கூடாதுன்னா நீங்க நான் சொல்ற விஷயங்களை தவிர்த்தே ஆகணும். வேற வழியே கிடையாது. சரியா? சரி. அப்போ மைதா மாவு சார்ந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே முற்றிலுமாக தவிர்த்துருங்க. வீட்டுல இருந்தா கூட எடுத்துக்கொண்டு போய் குப்பையில போட்டுருங்கன்னு சொல்றேன். மறுபடியும் யாராச்சும் கொடுத்துடாதீங்க. கொடுத்தீங்கன்னா அது நீங்க செய்யற மிகப்பெரிய பாவம் தான். சரிங்களா? அதனால இது 100% அவாய்ட் பண்ணிருங்க. நம்ம மற்ற என்ன உணவு முறைகள் நீங்க முழுசா பயன்படுத்த முடியுமோ அதை நீங்க வந்து முழுமையா பயன்படுத்துங்க. சரிங்களா? அதற்கு அடுத்தது ஆயில். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஆயில் பயன்பாடு. என்ன ஆயில் பயன்பாடு நம்ம பயன்படுத்துறது இல்ல? வெரி குட். ரீஃபைனட் ஆயில் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறது எல்லாமே. அதாவது ஆயில் வந்து நமக்கு முழுக்க முழுக்க வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் தான் மனித உடல்ல. ஏன்னா செரிமானத்துல அது கொஞ்சம் தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. பட் தேவைக்காக அளவாக நம்ம அதை பயன்படுத்துறது தப்பில்லை. அதுல இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற ஆயில் எல்லாமே மேக்சிமம் பாத்தீங்கன்னா ரீஃபைனட் ஆயில். அதாவது இந்த ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, ஆயில ஒரு முறை சூடுபடுத்தினீங்கன்னாவே அடுத்த முறை 2வது முறை சூடுபடுத்தினீங்கன்னா அது விஷமா மாறிடும். இதை ஒண்ண மட்டும் மனசுல நல்லா உள்வாய்க்கும். ஆயில ஒரு முறை பயன்படுத்திட்டு 2வது முறை சூடு பண்ணீங்க, அதாவது ஒரு முறை பூரி வச்சுட்டு பூரி செஞ்சுட்டு அந்த ஆயில் அப்படியே வச்சு மறுபடியும் ஒரு முறை நீங்க தாளிச்சீரக எடுத்தீங்கன்னா அது விஷமா மாறிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த ரீஃபைனட் ஆயில் அப்படின்னு சொல்ற எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு முறை 400 டிகிரிக்கு சூடு பண்ணி நமக்கு வரக்கூடிய ஆயில் தான். இப்ப ரீஃபைனட் ஆயில் அத்தனையுமே வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு உகந்த ஆயிலே கிடையாது. அப்ப முற்றிலுமாக அந்த ரீஃபைனட் ஆயிலை நீங்க வந்து நிராகரித்தே ஆகணும். இன்னும் சில பிராண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, சரி சூரியகாந்தி பூவுல இருந்து ஆயில் எடுக்கிறாங்கிறாங்க. அவ்வளவு சூரியகாந்தி எங்க விளையுது, எங்க ஆயில் வருதுங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் கணக்கே கிடையாது. அத்தனையும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ல இருந்து வரக்கூடிய கெமிக்கல்ல இருந்து எடுக்கப்பட்ட ஆயிலை வந்து நமக்கு ஆயில்னு சொல்லி அதற்கான நிறத்தை கொடுத்து அதற்கான தன்மையை கொடுத்து அந்த கெமிக்கலையே ஆயிலா இன்னைக்கு மாத்தி வித்துட்டு இருக்காங்க. அப்ப நீங்க ஆயில் பயன்படுத்தணும்னா நேரடியாக நீங்க ஏதாவது கல்லையோ தேங்காயோ வாங்கி அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப நல்லா தெரிஞ்ச இடத்துல இயற்கையாக மரச்செக்கில் ஆட்டக்கூடிய எண்ணெயை நீங்க டைரக்டா வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா அது உங்க உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அது அளவோட பயன்படுத்தணும். சரிங்களா? அப்ப இந்த ஆயிலை ரீஃபைனட் ஆயிலை முற்றிலுமாக நீங்க தவிர்த்து கொள்ளணும். அது இன்னைக்கு விலை குறைவான ஆயில் வந்து நிறைய விக்குது. கடலை எண்ணெய்ன்னு சொல்லிட்டு 60 ரூபாயில இருந்து விக்குது. வாய்ப்பே கிடையாது. கடலை கிலோ 100 ரூபாய், 150 ரூபாய்ன்னு நினைக்கிறேன். சரிதானுங்களா? அப்ப நீங்க வந்து இதை கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு பொருளை கொடுக்குறான்னா எப்படி கொடுப்பான்? சரிங்களா? அப்படி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அது ஏதாவது கெமிக்கலையோ ஏதாவது கலந்துதான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதுலயே அவன் லாபம் வச்சு தான் கொடுக்க முடியும். சரிங்களா? அப்ப ஆயில் பொறுத்த வரைக்கும் நேரடியாக மரச்செக்கில் ஆட்டக்கூடிய ஆயிலை வாங்கி, இது ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பட் அது 1/4 லிட்டர் யூஸ் பண்றதுக்கு பொதுவாக 150 மில்லி யூஸ் பண்ணுங்க போதும். கொஞ்சம் ஆயில் அளவா குறைச்சிக்கங்க. ஆயில் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. சரிதானுங்களா? அப்ப அந்த அளவிற்கு அந்த ஆயிலை நீங்க தேவையற்ற ஆயிலை பயன்படுத்துறது நிறுத்தணும்.
சரி, டைம் 10 நிமிஷம் தான் இருக்கு. நான் இன்னும் நிறைய விஷயம் சொல்லணும். நான் டைரக்டா சொல்லிடுறேன். அதற்கான விளக்கம் பின்னாடி வாய்ப்பு இருந்தா பார்க்கலாம். குறிப்பாக கடை உணவுகளை 100% தவிர்க்கணும். நாம் இந்த 48 நாள் விரதத்தில் கூட அதைத்தான் சொல்லியிருந்தோம். கடை உணவு 100% தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா கடையில அவன் டேஸ்ட்டுக்காக, அது அவனை சொல்லி குற்றம் இல்லை, நாம் அப்படி கேட்கறோம். அவன் டேஸ்ட் இல்லாம சமைச்சு கொடுத்தா நாம வந்து சாப்பிட மாட்டோம். நமக்கு வந்து டேஸ்ட் வேணும், டேஸ்டா இருக்கணும், டேஸ்டா இருக்கணும்னு சொல்லி சொல்லி அவன் டேஸ்ட்டுக்கு என்னென்னவெல்லாம் கெமிக்கலை கலக்க முடியுமோ அத்தனையும் கலக்கிறான் அஜினமோட்டோல இருந்து. அது உடம்புல பல நோய்களை உற்பத்தி பண்ணியே தீரும். சரிதானுங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், வயிறு அல்ல அது உயிருன்னு சொல்றேன். நீங்க வயிறை கெடுப்பது உயிரை கெடுப்பதற்கு சமமான ஒரு செயல் தான். அது வேற, இது வேற கிடையாது. வயிற்றினுடைய ஆரோக்கியம் தான் உங்க உயிற்றினுடைய ஆரோக்கியம்னு சொல்றோம். அப்போ அந்த கடை உணவு முழுக்க முழுக்க நம்ம தவிர்க்க வேண்டிய உணவு கடை உணவு. அது என்ன வேணா வாங்கிக்கோங்க கடையில. சரிங்களா? வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்க. ஒரு கஞ்சி வச்சு குடிச்சா கூட பரவாயில்ல. நீங்க பெண்கள் தான் அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் ரொம்ப மோசமாக செயல்படுவது போல ஒரு பாவனை இருக்கு. அது நீங்க உண்மையான யோசிச்சுக்கோங்க. உண்மையா இருந்தா மாற்றிக்கோங்க. தயவு செய்து உங்க குழந்தைகளை கூட்டிட்டு போய் கடையில சாப்பிடாதீங்க. அது இன்னைக்கு ஒரு ஃபேஷனா போச்சு. ஞாயிற்றுக்கிழமையா கடைக்கு போகலாம், சனிக்கிழமையா கடைக்கு போகலாம். கடைக்கு போய் விஷத்தையே வாங்கி கொடுக்குறீங்க. அது கஞ்சி வச்சு கொடுங்க போதுன்னு சொல்றேன். சரி, ஒரு டம்ளர் அரிசி போட்டு தண்ணி ஊத்தி கஞ்சி வச்சிருங்க. முடிஞ்சா ஒரு சட்னி செய்யுங்க. சரிதானா? அப்ப உம், ரொம்ப எளிமையா இன்னைக்கு செய்யற அளவுக்கெல்லாம் இயற்கை உணவு செஞ்சுக்கோங்க. பழங்களை நாளை வெட்டி சாப்பிட்டு படுத்துக்குங்க. காய்கறி சேலட் வச்சு செஞ்சு சாப்பிட்டு படுத்துங்க. முளைக்கட்டி பயிறு செஞ்சு சாப்பிட்டு படுத்துங்க. பழைய சோறை வச்சுட்டு காலையில எழுந்திரிச்சு குடிச்சிட்டு போயிருங்க வெங்காயத்தை வெட்டி. வேற என்ன வேலை? அப்ப முடிந்த வரைக்கும் கடை உணவை தயவு செய்து பெண்கள் தான் இந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். 100% கடை உணவு வந்து தவிர்க்கணும். வேற வழியே கிடையாது. அப்படியே வெளியே எங்காவது போனீங்கன்னா பழங்களை வாங்கி சாப்பிட்டு போங்க. ஒரு 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 சீப் வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டு போக வேண்டியதான். ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் இல்லை. பழக்கத்துக்கு கொண்டு வரணும், அவ்வளவுதான். இல்லாட்டி ஒரு தேங்காய் சில்லு வாங்கி சாப்பிட்டு போனீங்கன்னா வேலை முடிஞ்சது. ஒரு கேரட் வாங்கி கடிச்சிட்டு போனா வேலை முடிஞ்சது. நாம தான் மாறணும், நாம தான் மாற்றிக்கொள்ளணும். சரிங்களா? அப்ப கடையில வாங்குற உணவு எல்லாமே வந்து என்னன்னா, அவன் கெட்டு போக கூடாதுன்னு அவன் ப்ரிசர்வேட்டிவ் போடுவான். கெடாததுக்கான கெமிக்கலை கலந்தே தீருவான். அந்த கெமிக்கல் கலக்கும் போது அந்த உணவு அப்படியே விஷமா மாறும். சரிங்களா? நிறைய சத்து பானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறுவனங்கள் பாட்டிலா அந்த பொடியை போட்டு விற்கிறான். பாட்டில் 200 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா. இது விதவிதமா குழந்தைகளுக்கு ஒண்ணு, பெரியவங்களுக்கு ஒண்ணு, பெண்களுக்கு ஒண்ணு, வயசானவங்களுக்கு ஒண்ணு. புரியுதா இல்லைங்களா? அந்த அதுக்குள்ள அடங்கி இருக்கிற மொத்த விஷயத்தினுடைய வேல்யூ ஒரு 50 ரூபா கூட பெறாது. அதை 500 ரூபாய்க்கு விற்பான். சரிங்களா? டேஸ்ட்டுக்காக நிறைய விஷயத்தை ஆட் பண்ணி, சரிங்களா, அது கெட்டு போகாம 1 வருஷத்துக்கு அது கெட்டு போகாது. நீங்க கோதுமாவை எடுத்து வச்சு பாருங்க. சரிங்களா? இல்ல அரிசி மாவு எடுத்து வச்சு பாருங்க, எவ்வளவு நாள் கெட்டு போன்னு பாருங்க. நல்ல இயற்கை முறையில் செஞ்சதா இருந்தா ஒரே மாசத்துல புழு பூச்சி பிடிச்சி செல்லு வந்துடும். அது நல்ல உணவு. அதுக்குள்ள நீங்க 1 வருஷம் வச்சாலும் 2 வருஷம் வச்சாலும் கெடாது. அப்படின்னா அது என்ன உணவு? அது விஷ உணவு. அதுக்குள்ள பூச்சி உற்பத்தி ஆகலைன்னா அதுக்குள்ள விஷத்தை கலந்து வச்சுட்டா பூச்சி உற்பத்தி ஆகாது. அவ்வளவுதான். பேக்கடு ஃபுட் எல்லாம் என்னன்னா, அது எந்த பொருளை நீங்க வாங்கினாலும் சரியான, இந்த பாலே 1 வருஷத்துக்கு கெடாதுன்னு ஒருத்தன் ஒருத்தன் ஏடு கொடுத்தான் அன்னைக்கு. 1 வருஷத்துக்கு கெடாதாம். அப்ப அது பாலே கிடையாது. பால் ஒரு நாள்ல கெட்டு போயிடும். சரி, 18 மணி நேரத்துல கெட்டு போயிடும் பால். அதுதான் பால். அப்ப 1 வருஷத்துக்கு கெடலைன்னா அது பாலே கிடையாது, கெமிக்கல். சரி, நான் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கூட போயிருந்தோம். அங்க போறப்ப அந்த பாலுக்கு பதிலா ஒரு சின்ன சின்ன டப்பா மாதிரி ஒரு பாக்கெட் மாதிரி சின்ன சின்னதா கொடுத்தாங்க. இந்த மிட்டாய் பாக்கெட் மாதிரி. அதை உடைச்சு அப்படியே ஊத்திக்கிறது. அது பாலுக்கு பதிலா. அப்படி ஒரு கெமிக்கல் அது, ரசாயனம். அப்போ இந்த பால் என்ன சொல்ல வந்தோம்? கடையில் இருக்கிற அத்தனை பொருட்கள்லையும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அது சின்ன சின்ன பொருள் வாங்குறதுல இருந்துமே அதை கலக்காம அவங்களால செய்ய முடியாது. சரிங்களா? அதனால தயவு செய்து கடை ப்ராடக்ட் 100% நிறுத்துங்க. இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ் 100% நிறுத்திடுங்க. உங்க காலூலும் தொட்டு கும்பிட்றேன். அது இப்ப நிறைய பேர் என்னன்னா செரிமானம் ஆகலைன்னு வாங்கி குடிக்கிறான். செத்தே போயிருவீங்க எல்லாம். சரிதானுங்களா? செரிமானம் ஆகலைன்னா சுடுதண்ணி குடிங்க. ஏன் அந்த அளவுக்கு சாப்பிட்றீங்க? சுடுதண்ணி குடிங்க. கொஞ்சம் வார்ம் வாட்டர் வாங்கி குடிங்க. சரிங்களா? அது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பயங்கர ஃபேமஸ். செரிமானம் ஆகலைன்னா அதை குடிச்சு செத்துருவீங்க சீக்கிரமா. அது உள்ள போய் அத்தனை கேஸ் உற்பத்தி பண்ணும். கேஸ் வர்ற மாதிரி தெரியும், ஆனா உள்ள அது பல வேலை பார்த்துட்டு போயிடும். சாப்பிட்டோன்னே குளிர்ச்சியான விஷயத்த உடம்புக்குள்ள அனுப்பவே கூடாது. சாப்பாடு
செரிக்கிறதுக்கு வயிறு வெப்பத்தை கொடுக்குது. நீங்க அடுப்பத்த வைக்கிற மாதிரி கேஸ் எரியிற மாதிரி வெப்பம் இருக்குது சாப்பாடு செரிமானத்துக்கு. புரியுதா இல்லைங்களா? அப்ப நீங்க அந்த இடத்துல போய் இப்ப நிறைய பேர் ஐஸ்கிரீம் சாப்பிடுற ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டாங்க சாப்பிட்டோன்னே. அது மாதிரி ஒரு கொடுமை உங்க உடம்புலக்கே கிடையாது. ஐஸ்கிரீம் தனியா சாப்பிட்டாலே 36 கெமிக்கலோ 40 கெமிக்கலோ போடுறான்னு சொல்றாங்க. வெறும் ஐஸ்கிரீமுக்குள்ள மட்டும் அத்தனை கெமிக்கல் போட்டிருக்கான். சரிதானா? அது டேஸ்டா இருக்கணும், அது அப்படியே கூலிங்கா இருக்கணும், அது வந்து அதனுடைய ஷேப் குலையாம இருக்கணும், அது கலர் ஃபிளேவரா இருக்கணும்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வந்து மொத்தமா கெமிக்கல் தான். சரி, அது விஷம் தான். நம்ம குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குற விஷத்துல ஒரு பெரிய விஷம் ஐஸ்கிரீம். சரிங்களா? இப்போ அதை சாப்பிட்ட உடனே வேற சாப்பிட விடுறான். சரிதானுங்களா? இப்போ ஒரு எண்ணெய் மேல ஐஸ வச்சீங்கன்னா எண்ணெய் என்ன ஆயிரும்? கொழுப்பா கன்வெர்ட் ஆயிரும், கெட்ட கொழுப்பா கன்வெர்ட் ஆயிரும். அதுதான் இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் அதிகப்படியான காரணம். சாப்பிட்டோன்னே தயவு செய்து என்ன பண்ண வேண்டாம், ஐஸ்கிரீமோ கூலிங்கான வாட்டரோ தயவு செஞ்சு குடிக்காதீங்க. கூல்ட்ரிங்க்ஸை தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. கூல்ட்ரிங்க்ஸ் அத்தனையும் ஓப்பனா சொல்றேன். இன்னைக்கு கொக்கோ கோலா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போய் ஒருத்தர் டாய்லெட் கழுவி காமிச்சார். அது ஆக்சுவலா டாய்லெட் கழுவுற ஒண்ணுன்னு சொல்லி காமிச்சார். சரிங்க, அது யூடியூப்ல எல்லாம் வந்துச்சு, நீங்களும் பார்த்துருக்கலாம். இன்னைக்கு அதையே பேரை மாற்றி வேற ஒரு விஷயமா கொடுக்குறான், அதையும் வாங்கி நம்மால் குடிக்கிறான். எல்லாமே கெமிக்கல் தாங்க. கெமிக்கல் இல்லாம எந்த கூல்ட்ரிங்க்ஸையும் உருவாக்க முடியாது. நீங்க எலுமிச்சம்பழ சாறு புடிஞ்சு குடிங்க, பழ ஜூஸ் நிறைய குடிங்க, யார் வேண்டாங்கிறவங்கள இளநீ வாங்கி குடிங்க, பதனி வாங்கி குடிங்க. சரிதானா? ஆகச்சிறந்த உணவை கையில வச்சுக்கிட்டு நாம போய் அத்தனை காசு கொடுத்து நமக்கு விஷத்தை வாங்கி ஊத்திட்டு கிடக்குறோம். அதனால பாக்கெட்ல அடைக்கப்பட்ட உணவுகள், பாக்கெட்ல அடைக்கப்பட்ட பாட்டில் உணவுகள் எதையுமே தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. சரிங்களா? அது முழுக்க முழுக்க விஷம் கலந்த உணவு தான். விஷம் இல்லாம நீங்களா செஞ்சாலும் அதை செய்ய முடியாது. சரிங்களா? ஒரு மாவு புளிச்சு போகும்னா ஒரு நாள் புளிச்சு போயிடணும், அது இல்லையா? அதுதான் மாவு. அப்ப ஆட்டி வச்சா ஒரு 2 நாளைக்கு தான் ஆகும் மாவு. இன்னைக்கு ஆட்டினா நாளைக்கு ஒரு நாள். இன்னைக்கு நைட்டு மாவை ஆட்டி ஒரு 6 மணிக்கு சாயங்காலம் ஆட்டி தோன்றீங்கன்னா நாளைக்கு மாலை 6 மணி வரைக்கும் தான் அதுக்கு டைம். சரிங்களா? அப்ப அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இதெல்லாம் இருக்குது. கருத்துல எடுத்துக்கோங்க. கடை உணவை முற்றிலுமா தவிருங்க. பாக்கெட்ல அடைக்கப்பட்ட உணவுகள், சிப்ஸ் கிப்ஸ் எல்லாத்தையுமே தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. இயற்கையா வீட்லயே கொஞ்சம் முறுக்கு சுட்டு வச்சுக்க முடியுமா, கொஞ்சம் ஸ்வீட் பண்ணிக்க முடியுமா, ஒரு லட்டு நீங்க வந்து நிறைய எனக்கு இயற்கை லட்டுகள் செய்ய முடியும். கம்புல, சிறுதானியங்கள்ல, அல்லது நிறைய காய்கள்ல கூட இன்னைக்கு லட்டு எல்லாம் தயாரிக்க, அரசாணிக்காயில லட்டு அற்புதமா தயாரிக்க முடியும். புரியுதா? இப்படி நீங்க வேற வெரைட்டிஸ் செஞ்சு பழகுங்க. வேற வழி இல்ல. இந்த விஷத்தை வாங்கி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கண்ணு முன்னாடி நம்ம குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் கேட்டா கேன்சர் வர்றது நீங்க பாப்பீங்க. அதான் சொல்லல, ஸ்ட்ராங்கா சொல்றேன். இன்னைக்கு அவ்வளவு கேன்சர் பரவிட்டு இருக்கு. தொட்டதுக்கெல்லாம் கேன்சர். புரியுதா? ஏன்? இந்த கெமிக்கல் அத்தனையும் சேர்ந்துதான் கேன்சரா மாறிச்சு. இதை பத்தி எவனும் பேசுறது இல்ல. சரிதானுங்களா? சாப்பிட்ற சாப்பாடு தானே உணவுக்குள்ள உடம்புக்குள்ள போய் கெமிக்கலா மாறி விஷமா மாறி கேன்சரா மாறுது. அப்ப சாப்பாடு சரி பண்ணா கேன்சர் சரியாயிடுச்சு. இதுதானே விஷயம். இன்னைக்கு கேன்சர் வந்தவங்க எல்லாம் போய் இயற்கை மருத்துவத்துல படுத்து குணப்படுத்திட்டு வர்றாங்களே. சரிங்களா? சரி, அதே போல தவிர்க்க வேண்டியதுல இன்னும் நிறைய பெரும் பட்டியல் இருக்கு. இது இது நான் ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்கேன். இன்னும் நீங்க இதை பத்தி தவிர்க்க வேண்டிய உணவுன்னு யூடியூப்ல போடுங்க, நிறைய வரும். குறிப்பாக மாவு. இன்னைக்கு மிகப்பெரிய நோய்க்கான அடிப்படை மாவு, புளிச்ச மாவு. அதுல வேற சவப்பெட்டி வேற வீட்டுல வாங்கி வச்சிருக்கிறோம். எல்லார் வீட்லயும் மேக்சிமம் சவப்பெட்டி இல்லாத வீடே கிடையாது. அது ஒரு கௌரவம் ஆயிப்போச்சு. சீக்கிரம் சாகிறதுக்கு சம்பாதிச்ச காசை கொண்டு போய் கொடுத்து அந்த சவப்பெட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம். சவப்பெட்டின்னு நான் சொல்றது ஃப்ரிட்ஜு தான். ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜ் உங்க வீட்டுல இருக்கிறதுக்கும் உங்க வீட்டுல நீங்களே சவப்பெட்டி வச்சிருக்கிறது ரெண்டும் ஒண்ணுதான். அதுக்கு பேரு ஃப்ரீசர் தான். செத்து போனா ஃப்ரீசர் தான் எடுத்துட்டு வருவாங்க. பணத்தை அதனுடைய தன்மை மாறாம இருக்கிறது, குளிர்ச்சியா இருக்கிறதுக்கு ஃப்ரீசர் தான் தூக்கிட்டு வராங்க. பெரிய ஃப்ரீசர். அந்த சின்ன ஃப்ரீசர் உங்க எதுல இருக்குது? ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்குது. அது சின்ன சவப்பெட்டி. உங்களை சீக்கிரம் படுகொலைக்கு தள்ளக்கூடிய ஒரு சவப்பெட்டி. சரி, அது என்ன பண்ணுது? நிறைய பேர் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்குது சார் அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. பழங்கள் எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ல சார். சரி, நான் அடிக்கடி சொல்லுவேன், அப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கணுமா, நீங்க நைட்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள படுத்துக்குங்க, கதவை சாத்திட்டு படுத்துக்குங்க, காலையில வந்தா நீங்க ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆக்சுவலா ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. நீங்க வேணா போய் படுத்து பாருங்க. சரியானுங்களா? நீங்க ஃப்ரெஷ்ஷா தான் இருப்பீங்க. உங்க உடம்பு அப்படியே நீங்க நைட் படுக்கிறத விட காலையில வர்றப்ப அப்படியே பளபளன்னு வெள்ளையா அழகா இருக்கும். பட் நீங்க 1 மணி நேரத்துல உள்ளேயே செத்து போயிருப்பீங்க. உங்க உடம்புல உயிர் இருக்காது.
ஆழமான கருத்து உள்வாங்கிக்கோங்க. அது ஏன் சவப்பெட்டி அப்படின்னு சொல்றோம்னா, இந்த மத்த சவப்பெட்டி கூட உயிர் போனதுக்கு அப்புறம் தான் அது பண்ணும். அதுல உள்ள வச்சீங்கனாலே உயிர் போயிரும். அது உயிரை எடுக்கிற பெட்டி. சவப்பெட்டின்னு கூட அதை சொல்லக்கூடாது. கொலைகார பெட்டின்னு வேணா சொல்லலாம். அப்ப எந்த பொருளை நீங்க உள்ள வச்சாலும் அது பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குது அப்படின்னா, அதனோட உடல் தான் பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குதே தவிர, அதனோட உயிர் அங்கிருந்து போயிருச்சு. சரியா? நான் சொன்னேன்ல, நைட்டு நீங்க போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள படுத்துக்கிட்டீங்க. காலையில பார்த்தா உங்க உடம்பு கெடாது. உங்க உடம்பு பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், அற்புதமா இருக்கும். பட் உயிர் எப்பவோ போயிருக்கும். அப்ப நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற எல்லா பொருளுக்கும் இதுதான் தன்மை. அது மாவுல இருந்து, பால்ல இருந்து, சட்னில இருந்து, குழம்புல இருந்து, ரசத்துல இருந்து, காய்கறில இருந்து எல்லாமே அப்படித்தான். எல்லாமே உயிர் போன செத்த உணவுகளா மாறி இருக்கும். அந்த செத்த உணவை எடுத்து எடுத்து சாப்பிடுறீங்க. இதுல வேற ஒரு வாரத்தை காட்டி வச்சிருக்கீங்க. இன்னொருத்தர் அந்த ஃப்ரிட்ஜுக்கு ஒரு பேர் சொன்னார், பிச்சைக்கார பெட்டின்னு. என்ன சார் இப்படி ஒரு பேர் சொல்றீங்க? ஆமாங்க, அதுல போன வாரம் செஞ்ச குழம்புல இருந்து போன மாசம் செஞ்ச பொருள் வரைக்கும் உங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள நீங்க வச்சிருப்பீங்கல்ல. நேத்து வச்ச சட்னி கொடுப்பீங்க, முந்தா நேத்து வச்ச சாம்பார் கொடுப்பீங்க, 3 நாளைக்கு முன்னாடி வச்ச புளிக்குழம்பு கொடுப்பீங்க. பிச்சைக்காரன் தான் எல்லாத்தையும் இப்படி சாப்பிடுவான். அந்த மாதிரிதான் பிச்சைக்காரன் ஒரு விஷயத்த வாங்கி அப்படியே அடுக்கி வச்சானா எப்படி இருக்குமோ அப்படித்தான் உங்க இதுல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முழுக்க முழுக்க நம்ம வந்து அந்த ஃப்ரிட்ஜை வந்து ஒரு பிச்சைக்கார பெட்டியாக, ஒரு சவப்பெட்டியாக நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அதை கொண்டாந்து நம்ம வீட்டுல வச்சுக்கிட்டு அதுல இருக்கிற பொருளை எல்லாத்தையும் இப்ப ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். மாவு மட்டும் வைக்கிறது இல்ல, எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு ஆரம்பிச்சிட்டோம். தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரிட்ஜை அவாய்ட் பண்ணாம உங்க உடலை வந்து நீங்க வந்து ஆரோக்கியப்படுத்திக் கொள்ள முடியாது. அதனால நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா வாழணும். ஏன்னா இன்னைக்கு வந்து பல மருந்து கம்பெனிகள் நம்மளை வந்து ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்கு பணம் கொட்டுற ஒரு மிஷினா நம்மளை வந்து மாத்திட்டு இருக்காங்க. ஆரோக்கியம் அப்படின்னு ஒண்ணு கெட்டு போச்சுன்னா நம்ம பல கோடிகளை இழந்தாலும் அதை பெற முடியாது. அதனால இப்ப நான் சொன்ன பொருள் எல்லாம் நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. மாவு ஆட்டுறீங்களா, ஆட்டி அடுத்த 24 மணி நேரத்துல அந்த மாவு முடிச்சிடணும். அது நீங்க மிக்சியில போட்டு கூட அடிச்சுக்கங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க. சரியானுங்களா? அளவா முறையா பண்ணிக்கோங்க. இன்னைக்கெல்லாம் அதுக்கெல்லாம் நிறைய மாற்று வழிகள் எல்லாம் நம்ம நிறைய பேர் யூடியூப்ல போட்டிருக்காங்க. அதெல்லாம் பாருங்க. சரியானுங்களா? ஃப்ரிட்ஜை முற்றிலும் தவிர்த்துக்கோங்க. பட் அது ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சுட்டேன் சார், 20,000 30,000 50,000 என்ன சார் பண்றது அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். பின்னாடி பிளக்கை கழட்டி விட்டுட்டு உள்ள வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு உங்களுக்கு பீரோவா யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அம்மா கூட அன்னைக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சாங்க. என்னுடைய பட்டு துணிகள் எல்லாமே அங்கதான் வச்சிருக்கோங்க ஐயா, சேரீ வைக்கிறதுக்கெல்லாம் இடம் இல்லை, ஆனா லாக் பண்ணி வச்சுக்கிட்டோங்க ஐயா, யாராச்சும் வந்து திறந்தா அசிங்கமாயிரும் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் ஒன்றும் அசிங்கம் இல்லாமா, லாக் பண்ணி வச்சாலும் தப்பு இல்லை. ஆனா ஃப்ரிட்ஜை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். அப்ப இது எல்லாத்தையுமே நீங்க வந்து தவிர்க்கணும். இன்னும் தவிர்ப்பதற்கு நிறைய பொருட்களுடைய பட்டியல் இருக்கு. நான் இன்னைக்கு ஒரு இன்ட்ரோவா உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இந்த விஷயத்தை தவிர்த்தாலே உங்க உடம்புல பெரிய பல நோய்களை வந்து நீங்க வர்றதை தவிர்த்துக்க முடியும். என்னோட கண்டினியூட்டி நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு இதை பத்தி நான் பேசுறேன். சரிங்களா? ஓகே, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.